அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு டபுள் சந்தோஷத்துல இருக்கோம். காரணம் என்னன்னு சொன்னா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டுன்னு எம்ஜிஆர் குதிரையில ஓடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம டிஎக்ஷன் ராஜா காடியில ஓடிக்கிட்டு இருக்காரு பாருங்க. இது ஒரு வித்தியாசமான விஷயம். வணக்கம் மிஸ்டர் ராஜா. காடியில இருந்து வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே, எப்பயும் போல இன்றைக்கு நம்மளோட டிஎக்ஷன் மீட்டிங் தொடங்குது. அனைவருக்கும் குரூப்ல இருக்கிற அனைவருக்கும் காலை வணக்கம். மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து லீடர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் நம்மளோட அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி நம்ம தொடங்குகிறோம். ஓகே, இந்த நிகழ்ச்சி அதாவது எப்பயும் நீங்க கேட்டிருப்பீங்க, சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியான நாள் அப்படிலாம் நான் அடிக்கடி சொல்லுவேன். இது மற்றவங்களுக்கு நான் சொல்லல, அது எனக்காகவே சொல்றேன். ஏன்னு சொன்னா அதாவது ஏன் அந்த மாதிரி சொல்லணும்னா, நம்ம சந்தோஷமா இருந்தா தான் எந்த காரியத்தை நல்லா சொல்ல முடியும். எண்ணமே வாழ்வு அப்படிலாம் சொல்றாங்களே, அது சொல்றதா இருக்கக்கூடாது. அந்த எண்ணம் நம்ம மனசுக்குள்ள இருந்தா தான் அது நமக்குள்ள செயல்படும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு அது வார்த்தையா பாக்குறோம், அதுல உள்ள அர்த்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதே போல என்னது குறைவற்ற என்னது குறையற்ற செல்வம், குறையற்ற வாழ்வே நிறையற்ற செல்வம். அது நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். அது அதுல எவ்வளவோ அர்த்தம் பொதுங்கி இருக்குது. ஆனா நம்மள அதை ஏதோ ஒரு வார்த்தையா மேலோட்டமா பாக்குறதுனால அதோட அர்த்தம் புரியல. அது எப்ப புரியுதுன்னா இப்ப புரியுது. அதுலயே சில பேர் இந்த நோய்க்காக போராடிக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரியும். இப்ப கூட எங்க இடத்துல ஒருத்தர் 36 வயசு தான், அவருக்கு கிட்னி போச்சு, கண்ணு 2ம் போச்சு. 36 வயசு தான், 5 பிள்ளைங்க இருக்காங்க. அப்ப இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ன்றது அந்த நோய் பாதிக்கப்படும் போது அந்த நபருக்கு தான், அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட நபருக்கு தான் அது புரியும். இந்த நோய் எல்லாருக்கும் வரும். ஆனா அதுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பு நம்ம கிட்ட இருக்கு. அதுதான் நம்மளோட கனோ தர்மா. அதை நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம இந்த சில எல்லாத்துல இருந்து விடுபடனாலும் சில முக்கியமான நோய்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம். அது சார்ந்த ஒரு வியாபாரத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு முதல் பேச்சாளராக நம்மளோட ஒரு முக்கியமான பேச்சாளர். இவர் கோலாலம்பூர்ல உள்ள ஒரு மருத்துவமனையில, பொது மருத்துவமனையில, ரொம்ப ஃபேமஸான மருத்துவமனையில ஒரு உயர் அதிகாரியாக பணியாற்றிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கலி இவங்க ஒரு சயின்டிஸ்ட். ப்ராடக்ட் நாலேஜ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவங்க எப்படி இவ்வளவு பெரிய பதிவுல இருந்துட்டு எப்படி இந்த பிசினஸ்க்கு வந்தாங்க, எவ்வளவு நாள் அந்த பிசினஸ் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத விவரங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அவங்க தான் ஸ்டார் ரூபி மிஸ் கிருஷ்ணவேணி அவர்கள். கிருஷ்ணவேணி இருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். வாங்கம்மா, சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ எல்லாரும் சிறப்பா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன். சோ ஆக்சுவலி இன்னைக்கு மிஸ்டர் கர்ணா சார் கால் பண்றப்ப நான் வேணான்னு சொல்லி இருந்திருக்கலாம், பிகாஸ் நான் லேட்டா வருவேன்னு எனக்கு தெரியும். பட் அப்பயும் இல்ல, இன்னைக்கு ரொம்ப நாளாச்சு ஷேரிங் பண்ணி, அண்ட் மோர் ஓவர் நான் எதுவுமே பிசினஸ் ரிலேட்டடா நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணது இல்ல. சோ அதனால அப்படிங்கிற ஒத்துக்கிட்டு இவ்வளவு கமிட்மெண்ட்லயும் நான் வந்திருக்கேன் சார். சோ ரொம்ப நன்றி சார் என்ன இன்னைக்கு அழைச்சதுக்கு. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. இந்த ஷெட்யூல்லையும் வந்துட்டீங்க, வாழ்த்துக்கள்மா. ஓகே, அனைவருக்கும் காலை வணக்கம். சில பேத்துக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், சில பேத்துக்கு என்ன தெரியாம இருக்கும். நான் என்னோட பேரு கிருஷ்ணவேணி, ஸ்டார் ரூபியா இருக்கேன் டிஎக்ஷன்ல. கர்ணா சார் சொன்னபடி நான் ஒரு அரசாங்க மருத்துவமனையில கிளினிக்கல் ரிசர்ச் அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி துறையில மேனேஜரா இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இட்ஸ் அபவுட் கிளினிக்கல் ட்ரையல் ஃபார் த ட்ரக்ஸ், மருந்துகள் துறையில ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய ஷேரிங் அதோட டாபிக்கே பவர் ஆஃப் ஷேரிங். எனக்கு என்ன நடந்துச்சு, அண்ட் தென் எப்படி நான் என்னோட
ஸ்டார் ஏஜென்ட்ல இருந்து ஸ்டார் ரூபியா வந்தேன் and இப்ப வந்து ஸ்டார் டைமண்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஸோ எதனால நான் எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆரம்பிச்சது வந்து 10th of March 2018. அப்ப நான் முத மிஸ்டர் நவீனை பார்க்க போறப்ப, ஏன்னா நிறைய பேர் பிசினஸ் மீட்டிங்னு சொல்றப்ப இந்த பிளாட்ஃபார்ம்ல நிறைய வாட்டி மிஸ்டர் நவீன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு பிசினஸ் டெக்னிக் அண்ட் டெக்னாலஜி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் ரிகார்டிங் அபவுட் என்னென்ன ஸ்டாப். ஓகே, ஸோ என்னோட ஷேரிங் நான் பகிர்ந்திருக்க விரும்புறேன். So what happens 10th of March 2018 அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்எனுக்கு கால் எடுத்து வச்சது. நான் ஃபர்ஸ்ட் மிஸ்டர் நவீனை பார்க்க போறப்ப எனக்கு டிஎக்ஸ்என்னா எம்எல்எம்னு தெரியாது. பேசிக்லி எனக்கு எம்எல்எம்னா பிடிக்காது. ஏன்னா நிறைய பேரு ஜென்யூனா இருக்க மாட்டாங்க, உண்மையா சொல்ல மாட்டாங்க. ஒரு பிசினஸ்க்காக ஒண்டிதான் பேசுவாங்களே தவிர அவங்க நல்லா இருக்கணும், தென் அவங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு யாரும் கன்சர்ன் பண்ணி பேசி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஸோ நான் 2018ல அவரை பார்க்க போறப்ப நான் அம்மாவுக்காக பார்க்க போயிருந்தேன். ஏன்னா அம்மாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் 16 கன்சல்டன்ஸ், மெடிக்கல் கன்சல்டன்ஸை பார்த்து அவங்களுக்கு என்னன்னு சொல்ல முடியல. ஸோ அதனால நான் எனக்கு வேற வழி இல்லை. ஸோ அதனால நான் வந்து இதுதான் ஒன் ஆஃப் த சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் போயிருந்தேன். ஸோ இது எப்படி நடந்துச்சுன்னா, என்னோட மேட் ஒருத்தவங்க ஷேர் பண்ணினாங்க, அதாவது டிஎக்ஸ்எனை பத்தி. 28 வருஷமா டிஎக்ஸ்என் இருக்கு. டிஎக்ஸ்என் 28 வருஷமா ஆக போகுது. எனக்கு 37 வயசு ஆக போகுது. பட் அப்ப வரைக்கும் எனக்கு டிஎக்ஸ்என்னா என்னன்னு தெரியாது, அவங்க சொல்ற வரைக்கும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அவங்க ஷேர் பண்ணனதுனாலதான் எனக்கு டிஎக்ஸ்எனை பத்தி தெரிய வந்துச்சு. நான் அம்மாவை கூட்டிட்டு போயிருந்தேன். தென் அம்மாவுக்கு டிஎக்ஸ்என் எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். இப்ப அம்மா எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. எங்க வீட்டுல நிறைய பேர் எடுக்கிறாங்க, நானும் எடுக்கிறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கதான் ஷேர் பண்ணாங்க எனக்கு. அவங்க அன்னைக்கு அந்த விஷயத்த எனக்கு ஷேர் பண்ணாம இருந்திருந்தா எனக்கு இன்ன வரைக்கும் டிஎக்ஸ்எனை பத்தி தெரிஞ்சிருந்திருக்காது. நான் அம்மாவை காப்பாத்தி இருந்திருக்க முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் டிஎக்ஸ்என்ல கத்துக்கிட்டது, ஷேர் பண்ணணும். அவங்க கேக்குறாங்களோ இல்லையோ, நம்மளோட வேலை, நம்ம என்ன நம்மளுக்கு தெரியுதோ, நம்ம படிச்சிருந்திருப்போம், கூகுள் பண்ணிருந்திருப்போம், இல்ல ஜூம் மீட்டிங்ல கேட்டு இருந்திருப்போம், கருணா சார் சொல்லி இருந்திருப்பாரு, இல்ல மிஸ்டர் நிக்சன் நிறைய சொல்றாரு, அவரு சொல்லி இருந்திருப்பாரு. சோ அதெல்லாம் கேட்ட விஷயத்த நம்ம கிட்ட ஷேர் பண்ணினாதான் மத்தவங்களுக்கு அந்த விஷயத்த தெரிய வரும். சோ அது ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கிட்டது. சோ அவங்க ஷேர் பண்ணாம இருந்தா எனக்கு தெரிஞ்சிருந்திருக்காது. சோ ஆல்மோஸ்ட் லைக் 1 year 2019 வரைக்கும் நான் பண்ணின ஒரு தப்பு. எனக்கு ரொம்ப பயம் டிஎக்ஸ்எனை பத்தி ஷேர் பண்றதுக்கு. ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, ஏன்னா நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கேன். சோ மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்துட்டு ஹோமியோபதி பத்தி பேசுனா என்ன சொல்லிடுவாங்கோ, இது என்னது மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்துட்டு வேற என்னத்தை பத்தியோ பேசுது அப்படின்ட்டு. ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, கசின் கிட்ட, யாருக்கிட்டயுமே நான் ஷேர் பண்ணல ஆல்மோஸ்ட் லைக் 1 year. ஆனா தேங்க் காட், ஃபார்ச்சுனேட் இனஃப், ஏன்னா அம்மாக்கு மெகா டோஸ் எடுத்ததுனால அந்த 1 yearல நான் ஸ்டார் ஏஜென்டா ஆயிட்டேன். அதுதான் கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் நான் நினைக்கிறேன். பிகாஸ் வித்வுட் ரியலைசிங் இட் நான் ஸ்டார் ஏஜென்டா ஆனது. அதுக்கு என்கிட்ட நிறைய கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கே தெரியும் எம்எல்எம்னா என்னது, சோ எப்படி செய்யணும் அப்படிங்கறத அப்பதான் நான் பழக ஆரம்பிச்சேன். சோ அதுல இருந்து ஷேர் பண்ணினதுதான். கேக்குறாங்களோ இல்லையோ ஷேர் பண்ணணும். நம்மளுக்கு அவங்களுக்கு வேண்டியது நம்மளுக்கு தெரியாது, பட் நம்மளுக்கு என்ன தெரியுதோ டிஎக்ஸ்எனை பத்தி, சோ அத மத்தவங்களுக்கு சொன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது அதை பத்தி யோசிப்பாங்க. சோ நம்ம நினைக்கிறோம் அவங்க பிரச்சனைய சொன்னாதான் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் அது வந்து ஒரு பெரிய தப்பு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நான் உங்கள்கிட்ட சொன்ன ஒரு வருஷத்துக்கு நான் ஷேர் பண்ணினதே இல்லை. ஓகே, பட் அதுக்கு எங்கிட்ட பிறகு அந்த ஒரு வருஷம் செஞ்சிட்ட பிறகு நிறைய பேத்துக்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட ஸ்டேட்டஸை நான் மாத்த ஆரம்பிச்சேன். ஓகே, சோ நிறைய டிஎக்ஸ்எனை பத்தி போடுவேன். ஏன்னா நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால நிறைய மெடிக்கல் ஜேர்னல்ஸ் படிப்பேன். ஓகே, சோ ஜேர்னல்ஸ் படிக்கிறப்ப நிறைய ஷேர் பண்ணுவேன். என்னோட ஸ்டேட்டஸ்ல போடுவேன், என்னோட ஃபேஸ்புக்ல போடுவேன். சோ அந்த மாதிரி ஷேர் பண்ணி 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 முத அவ்வளோ பேரு அதை பெருசா எடுத்துக்கல. பட்
ஒரு வருஷம் செஞ்சுட்ட பிறகு சோ நிறைய பேரு நான் என்னதான் பண்றேன், கனோடர்மானா என்ன, ஏன் எப்ப பார்த்தாலும் நான் கனோடர்மா பத்தி பேசுறேன், மஷ்ரூம் அது, சோ ஏன் கார்டிசெப் காஃபி, சோ அப்படி நிறைய பேரு கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ அதை கேட்கிறப்ப அந்த ஷேரிங் இன்னும் கொஞ்சம் பெருசானுச்சு. சோ அப்படின்னு பியூலா பண்ணினதுதான் வந்து நான் இப்ப வந்து ஸ்டார் ரூபியா இருக்கிறது. சோ இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நான் 1 வருஷம் 2 வருஷம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ நான் சொல்லி இருந்திருப்பேன். பட் அப்ப வந்து அவங்க பெருசா எடுத்துக்கல, ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பட் நான் அந்த 1 வருஷத்துல சொன்ன விஷயத்த அவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோனா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு வந்து திடீர்னு ஹார்ட்ல ஏதாச்சும் பிரச்சனையா வந்திருந்திருக்கலாம், இல்ல ஸ்கின்ல ஏதாச்சும் பிரச்சனையா வந்திருந்திருக்கலாம். சோ அப்ப அவங்களுக்கு தோணுன ஒரு விஷயம், கிருஷ்ணா சொன்னாங்கல்ல இந்த மாதிரி ஒரு டிஎக்ஸ்என் இருக்கு, சோ ஒய் நாட் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒய் நாட் மத்தவங்கள்ட்ட சொல்லுவோம் அப்படின்னு வந்ததுதான் நிறைய பேர் இப்ப இந்த வருஷத்துல 2020 2021. சோ அந்த ஷேரிங் அப்படிங்கிறது at one point of time என்னோட ஃப்ரெண்ட் வந்து இந்தியால இருக்காங்க. சோ அவங்களுக்கு டிஎக்ஸ்என் பத்தி தெரிஞ்சு அவங்க கேட்டாங்க. சோ எப்ப நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் வந்து நம்ம டிஎக்ஸ்என் இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரிய வரும். சோ நவீனும் மிஸ்டர் நவீனும் நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லுவாரு, நம்ம உண்மையா சொல்றப்ப நம்ம பயப்பட தேவையில்லை, அது இன்னொரு விஷயம். ஓகே, நம்ம மனசுல எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், டிஎக்ஸ்என்ல எல்லாருமே உண்மையதான் சொல்றோம், யாருமே போய் சொல்லல. ஓகே, ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னா மத்தவங்கள்ட்ட அந்த நல்ல விஷயத்த கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை. சோ எப்போதுமே எல்லாருமே மனசுல வச்சுக்க கொண்டே ஒரு விஷயம், ஷேர் பண்ணுங்க. இன்னொன்னு, ஷேர் பண்றதுக்கு பயப்படாதீங்க. பிகாஸ் நம்ம மத்தவங்களுக்கு கெடுதல் செய்யல, மத்தவங்களுக்கு நல்லதுதான் செய்ய பாக்குறோம். சோ ஈவன் நீங்க ஷேர் பண்ணி அவங்க கேட்காம இருந்தா கூட we can say that அவங்க அதுக்கு தகுதியானவங்க இல்ல. சோ அத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. எவ்வளவு தூரத்துக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஷேர் பண்ணுவோம். சோ இப்போதைக்கு நான் அந்த மாதிரி ஷேர் பண்ணி இவன் தான் ரிஜிஸ்டர் பண்ணாம இருந்தா கூட அவங்களுக்கு நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மாவோட அம்மா. சோ நிறைய பேத்துக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்றப்ப உங்களுக்கு ஒண்ணு பிளெஸிங்ஸ் கிடைக்கும். நீங்க காசு கொடுத்தாதான் உங்களுக்கு பிளெஸிங்ஸ் வரணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்க உங்களோட ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றப்ப உங்களுக்கு பிளெஸிங்ஸ் கிடைக்கும். சோ இன்னொன்னு, உங்களோட ஹெல்த்தை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நீங்க டிஎக்ஸ்என்ல இருக்கிறதுனால. மூணாவது என்னதுன்னா, நீங்க எப்போதுமே உங்களுக்கு ஒரு பேக்கப் ரெசிடியூ இன்கம் இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கிறது டிஎக்ஸ்என். சோ இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எனக்கு டிஎக்ஸ்என் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. ஏன்னா நான் ஒரு 40 வயசுல ரிட்டையர் பண்ண போறேன், இல்ல ஒரு 30 வயசுல ரிட்டையர் பண்ண போறேன், அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்ப, ஓகே என்னோட லைஃப் ஜேர்னி டிஎக்ஸ்என்ல தான் இருக்க போகுது அப்படின்னு நான் முடிவு எடுத்தது வந்து நிறைய காரணம் இருக்கு. ஒண்ணு, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இன்னொன்னு நம்மளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சோ இதெல்லாம் தான் வந்து என்ன டிஎக்ஸ்என்ல இருக்க வச்சுச்சு இன்ன வரைக்கும், இன்னும் இருப்பேன். சோ கடைசி வரைக்கும். சோ நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் தென் ஒரு விஷயம் என்னன்னா, இன்னொன்னு, இந்த கோவிட் டைம்ல நான் மேடம் ராமாய பார்த்தேன். வந்து எப்ப பார்த்தேன்னா, கிடாக்கு போனப்ப நான் அவங்கள பார்த்தேன். ஓகே, அவங்க பேரு எனக்கு அப்பதான் தெரியும், அவங்களை எனக்கு அப்பதான் தெரியும். சோ அவங்கள பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். என்னது இவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கா, இவ்வளோ ஒரு இம்ப்ரெசிவா இருக்காங்களே. சோ நம்மளும் அவங்களோட நிலைமையில இருக்கும் போது நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. அதுக்கு 1.5 வருஷம் அவங்க கிட்ட கான்டாக்ட் இல்ல, எனக்கு அவங்க போன் நம்பர் தெரியாது. பட் இந்த கோவிட் டைம்ல ஜூம் மீட்டிங் ஆரம்பிச்சப்ப வாரம் நான் அவங்களோட குரலை கேட்கிறேன். சோ நன்றி மேடம், நான் உங்க கூட இருக்கிறதுக்கு. சோ ஐம் ரியலி இன்ஸ்பயர்ட் பை ஹர் டூ. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது சோ நீங்க மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்றப்ப பயப்படாதீங்க. சோ எந்த இன்ஃபோவா இருந்தாலும் யாருக்கு தெரியுதோ அதை கேட்டு பழகிக்குங்க. ஏன்னா இன்ன வரைக்கும் நான் டிஎக்ஸ்என்ல நிறைய பழகிக்கிட்டு தான் இருக்கேன், இன்னமும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குங்க, நிறைய விஷயம் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
பயப்படாதீங்க. நம்ம எதுவுமே பொய்யா ஒன்னும் சொல்லிடல. நம்ம மத்தவங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் நம்ம சொல்றோம். அவங்க கேக்குறாங்க கேட்கல, அது வந்து ரெண்டாவது பட்சம். ஒன்னாவது நம்ம அவங்களுக்கு சொன்னமா இல்லையா, சோ அதான் நம்மளோட மெயின் பாயிண்ட். ஓகே, சோ இதுதான் என்னோட ஷேரிங் இன்னைக்கு. சோ யாருக்காச்சும் क्वेश्चंस இருந்தா கேட்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ கிருஷ்ணவேணி, ரொம்ப அற்புதமான ஷேரிங். வாழ்த்துக்கள்மா. நன்றி மேடம், நன்றி நன்றி. நான் உங்களை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். நல்ல வேளை இந்த ஜூம் மீட்டிங் வந்துச்சு, எனக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரிய வந்துச்சு. கோவிட் வரலன்னா ஜூம் வந்திருக்காது, ஜூம் வரலன்னா நான் உங்களை பார்த்து இருந்திருக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா, இந்த ஜூம் தான் எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கு. இன்ன வரைக்கும் இந்த வழிகாட்டி கொண்டே இருக்குதுமா. வாழ்த்துக்கள் கிருஷ்ணவேணி. வாழ்த்துக்கள் நேமி சார். சூப்பர் ஷேரிங் கிருஷ்ணவேணி, சூப்பர். கிரேட் கிருஷ்ணவேணி. தேங்க்யூ சார். இத வந்து எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. சொல்லுங்க சார். ஓகே, நீங்க வந்து உண்மையிலேயே வந்து பிசினஸ்க்காக வரல, அது எனக்கு தெரியும். மாதருக்கு வந்து ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில தான் பல டாக்டர்கள் பார்த்த பிறகுதான் நீங்க சுருக்கமா வந்து சொன்னீங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து புரியா இருக்கும். உங்க லைன் பிரேக் ஆகுது கருணா சார், உங்க லைன் பிரேக் ஆகுது. அப்படிங்களா? ஹலோ, விளங்குதுங்களா? அப்ப சொல்லுங்க. ஓகே, நீங்க வந்து முதல்ல வந்து டிஎக்ஷனுக்கு வரும்போது நீங்க பிசினஸ்க்காக வேண்டி வரல. உங்க அம்மாவுக்கு வந்து ஒரு குரோனிக்கான ஒரு நோய் இருந்ததுனால தான் நீங்க வந்தீங்க. அப்புறம் பிறகு எப்படி நீங்க பிசினஸ் போனீங்கன்னா அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு குறுகிய காலத்திலேயே. அதுக்கு பிறகுதான் நீங்க பிசினஸ்க்கே தொடங்குனீங்க, பிசினஸா எடுத்து செய்ய ஆரம்பிச்சீங்க, மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சீங்க. அதை கொஞ்சம் சுருக்கமா மக்களுக்கு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் நன்மையா இருக்கும். ஓகே, நன்றி சார். சோ கர்ணஸ் சொன்ன மாதிரி நான் பிசினஸ்க்குன்னு வரல. நான் முதல்ல சொன்னபடி எம்எல்எம்னு எனக்கு தெரியவே தெரியாது. சோ அம்மாக்கு நல்லா ஆயிட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ன எடுத்தீங்க, நல்லா ஆயிடுச்சு, படுக்கையா இருந்தாங்கல்ல, சோ இப்ப நல்லா இருக்காங்கல்ல. சோ அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் நான் சொன்னபடி பவர் ஆஃப் ஷேரிங். நான் அப்ப நான் டிஎக்ஸ்என் பேரை சொல்லாம இருந்திருந்தேன்னா அவங்க வந்து என் கீழே டவுன்லைனா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட நான் சொன்னேன், டிஎக்ஸ்என் கனோடெர்மா லுசிடம், இட்ஸ் a type of mushroom product. ஸோ அது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ உடம்ப பியூல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், and then இது ரீபியூல் பண்ணும். ஸோ என்சைம் தியோரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்றப்பதான் என்னோட நெய்பர்ஸ், நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னோட நெய்பர்ஸ் கிட்ட. சிலவங்க நிறைய வாட்டி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம டிஎக்ஷன் பண்றது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற. அப்படிதான் நானும் ஒரு வருஷமா இருந்தேன். சோ அம்மாக்கு நல்லா ஆரம்பிப்பேன். சோ என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். சோ ஷேர் பண்ண நெய்பர்ஹுட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சோ என்னோட மினுக்கு வீட்டுக்காரவங்க, பின்னால் வீட்டுக்காரவங்க, சோ அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து என்னோட டவுன்லைனா ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ டவுன்லைனா ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு எப்ப ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சு ஒரு 2-3 monthsல. சோ அவங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வரப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க மத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட கசின்ஸ். சோ அந்த மாதிரிதான் அவங்களுக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ என்னோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன் அப்படிங்கறத நானா போயிட்டு பியூல் பண்ணல. ஏன்னா உண்மையா சொல்ல போனா சோ எப்ப என்னோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நான் ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஹெல்த்ல பார்த்தாங்களோ அவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அவங்களும் அதே மாதிரிதான் என்னோட செகண்ட் ஜெனரேஷன் அவங்க ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறப்ப அவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அப்படியே பியூல் பண்ணதுதான். ஓகே, சோ அது ஒண்ணு. இன்னொன்னு நான் வந்து நிறைய டியூஷன் கிளாஸஸ் நடத்துவேன். அண்ட் தென் எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஏன்னா நான் முதல்ல படிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். சோ இப்ப அவங்கலாம் வந்து ஒரு பேசிக் இன்கம் பாக்குறாங்க, ஏன்னா அவங்க எல்லாருமே டவுன்லைனா தான் இருக்காங்க. சோ இன்னும் யாரும் வேலைக்கு போல. சில பேர் ஸ்கூல் படிக்கிறாங்க, சில பேர் காலேஜ் படிக்கிறாங்க, சில பேர் காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. சோ இவங்க எல்லாமே என்னோட டவுன்லைனா இருக்கிறதுனால, சேல் பண்றதுனால, ஷேர் பண்றதுனால அவங்களுக்குன்னு தனியா ஒரு இன்கம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. சோ இப்ப என்னோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்க அப்பா அம்மாட்ட காசு கேட்காம அவங்களுக்குன்னே ஒரு காசு இருக்கு. சோ ப்ராடக்ட் வாங்குறதுக்கும் காசு இருக்கு,
தென் அவங்களோட டெய்லி எக்ஸ்பென்சஸ் பாக்குறதுக்கு அவங்களுக்கு காசு இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா ஷேர் பண்றதுனால ஒண்டி தான். ஓகே, இதான் சார் நடந்துச்சு. நன்றிம்மா. இப்ப மிஸ்டர் சத்யா இளங்கோ வந்து கேள்வி கேட்கிறாருன்னு நினைக்கிறேன், கை தூக்கியிருக்காரு. உங்க கேள்வி கேட்கலாம் சார். மிஸ்டர் சத்யா. ஹலோ, காலை வணக்கம். காலை வணக்கம் சார். காலை வணக்கம். காலை வணக்கம். ஓகே, இப்ப நீங்க வந்து ஒரு மருத்துவத்துல ஒரு அதிகாரியா நீங்க வேலை செய்றீங்க. ஹலோ, சொல்லுங்க சார். அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? நீங்க ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கும் போது இந்த மாதிரி பிசினஸ்ல இறங்குறதுக்கு உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே, நிச்சயமா சார். ஏன்னா எனக்கு காசுங்கிறது அவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்கல்ல. சோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் போது நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் இல்ல எவ்வளவு காசு சம்பாதிச்சாலும் கிடைக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். எல்லாருமே நீங்க நல்லா இருங்கம்மா அப்படின்னு பிளஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, நான் நிறைய இடத்துல பேஷண்ட் பார்க்க போறப்ப முக்கியமா வயசானவங்க, எனக்கு ஒரு அங்கிள் இருக்காரு ஸ்ட்ரோக் பேஷண்ட். சோ எப்போதுமே வாரம் வாரம் கால் பண்ணுவார், இந்த வாரம் வரலையாமா, உன்னை பார்க்காம இது எப்படி இருக்குன்னு தெரியல. சோ அந்த ஒரு பிளெஸிங்ஸ் நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒரு கிடைக்காத ஒரு விஷயம் நம்மளுக்கு அந்த அவங்களோட பிளெஸிங்ஸ். அதுதான் சார், அதுதான் எனக்கு என்ன இந்த அளவுக்கு வர வச்சது. அதுதான் சார். சார் வெல்லுங்களே சார். கர்ணா சார் மியூட் பண்ணிருக்கீங்க சார். ஆட்டோமேட்டிக்கா போயிருது. ஓகே, இப்போ நீங்க சொன்னது வந்து இது வந்து தொட்டக்குறை விட்டுக்கிறன்னு சொல்லுவாங்க. தொட்டக்குறை விட்டுக்குறை. ஓகே, அப்படினா என்னது? இது வந்து ரொம்ப ஆழமா போகுது உள்ளுக்கு. இது ரொம்ப ஆழமா போகுது. தொட்டக்குறை விட்டுக்குறை ரொம்ப ஆழமா போகுது. இது வந்து ஸ்பிரிச்சுவலா போயிருச்சு. ஓகே, ஆனால் இப்ப நீங்க சொன்னது வந்து இந்த தொட்டக்குறை விட்டுக்குறைக்கிற வாசி நீங்க எடுத்து விளக்கம் கொடுக்கும் போது கண்டிப்பா அந்த விஷயத்த வந்து அவங்க மனசை வந்து தட்டுருச்சு. ஓகே, இதுல என்னன்னாக்கா உங்களுக்கு ஆரம்பத்துல இந்த MLM பத்தி இந்த ப்ராடக்ட் பத்தி பேசும்போது கண்டிப்பா உங்களுக்கு வேணுமா வேண்டாமா உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு கிளிக் பண்ணிருக்கணும். உண்மையா இல்லையா? அதுதான் கேள்வி. இப்ப ஏன்னா உங்களோட ப்ரொஃபஷனல் எடுத்துக்கிட்டீங்க சொன்னீங்களாக்கா, இட்ஸ் நாட் தட் ஈஸி டு கன்வின்ஸ். த டிஃபிகல்ட் பார்ட் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் டு கன்வின்ஸ் அ பர்சன். ஒத்துக்கிறீங்களா? அப்பப்ப வந்துட்டு ஆஃப் ஆயிருது நம்மளோட அன்மியூட். இந்த உலகத்திலே வந்து நம்ம கன்வின்ஸ் பண்றதுதான் பெரிய பிரச்சனை. ரொம்ப சுலபம் இல்ல, அவ்வளவு கஷ்டம். உண்மையா? உண்மை உண்மை. நான் ஒத்துக்கிறேன். இன்ன வரைக்கும் என்னோட டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாது. நினைக்கிறேன் கேள்விகளை வந்து நம்ம கடைசியா கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா கேட்கணும் கேள்விகளை என்னைக்கும் வந்து கடைசியா கேட்கறது நல்லது. எனக்கு அவங்க வந்து பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே 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 you can ask the question at the end of the session. கேட்டீங்கன்னா எல்லாரும் கேட்க சொன்னாங்க, அதான் கேள்வி நல்லதுதான். பட் ஏன்னா கடைசியில கேட்டா நல்லா இருக்கும் வந்துட்டு சொன்னாங்க. ஓகே ஓகே. இல்ல ஏன்னா நிறைய பேர் உள்ளுக்கு வந்துட்டாங்களா, அப்புறம் நம்மளால கேட்க முடியாது. மைண்ட்ல வந்து கம்ப்யூட்டர் செட் பண்ணி வச்சிட்டேன் நான், அதான் கேக்குறேன். ஓகே ஓகே. நிக்சன் சார், நான் இந்த கேள்விக்கு அப்புறம் கடைசியா பதில் சொல்றேன் சார். எஸ் மேடம், நீங்க முதல்ல பிரசன்ட் பண்ணி முடிச்சிருங்க, தென் நம்ம கடைசியா எடுத்துக்கலாம் क्वेश्चंस. ஓகே முடிஞ்சிச்சு சார் பிரசன்டேஷன். என்னோட இந்த இன்னைக்கு உள்ள டாபிக் வந்து பவர் ஆஃப் ஷேரிங். பயப்படாதீங்க, ட்ரஸ்ட் அண்ட் ஷேர், தட்ஸ் இட். எஸ், ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பான ஷேரிங் செஞ்சீங்க. இன்றைக்கு உங்களோட பிஸியான ஷெட்யூல்லையும் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம டிஆக்ஷன் ஃபேமிலி மூலிமா உங்களுக்கு பெரிய நன்றி சொல்கிறோம்.
அடுத்து வந்து அவங்க பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. அவங்க ஸ்ட்ராங்கா பேசுறதுனாலே மக்கள் வந்து அவங்ககிட்ட வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களோட துணிச்சலான பேச்சு, அவங்க யார்கிட்டயும் நல்லா பேசக்கூடியவங்க அவங்க, அதுவும் ஒரு காரணம். இன்னொன்னு நம்பிக்கை. அவங்க வந்து அவங்க அம்மா நல்லா வந்தோடனே அவங்க நம்பிக்கையா இருந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாங்க. அது இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருச்சு. அடுத்து வந்து அடுத்து என்னன்னு சொன்னா, இதே போல இன்னொரு வெற்றியாளர் வந்து அவரோட ஷேரிங்க செய்வாரு. அவர் வந்து சீனியர் ஸ்டார் டைமண்ட் மிஸ்டர் மாணிக்கம் அவர்கள். சார் வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் வாங்க. அன்பான காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல சிறப்பா இருக்கும். வெரி குட். அருமையான ஷேரிங் அவங்க ஷேர் பண்ணாங்க. வெரி குட். ஓகே, என் பேர் வந்து மாணிக்கம் சகுந்தலா. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணி என்னோட கருத்துக்கள் எனக்கு எப்படி இந்த வியாபாரத்தில் நம்மளுக்கு நான் வந்தேன், எப்படி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து நம்ம கருணா சார் கேட்டிருந்தாரு. ஓகே, பொதுவாக என்னன்னு கேட்டால் வந்து இந்த வியாபாரத்தை எல்லாரும் சொன்னாங்க வந்துட முடியாது, சொன்னாங்க ஸ்பான்சர் பண்ணிட முடியாது. அதே மாதிரி வேற யாரும் இல்லை, என் தம்பி வந்து செல்வம் மாரிமுத்து, அவர் வந்து என்னை வந்து ஸ்பான்சர் பண்ணாரு. சாரிண்ணே, நான் மியூட் ஆல் பண்ணிடுறேன், அப்புறம் நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க. நான் மியூட் ஆல் பண்ணிடுறேன், அப்புறம் அன்மியூட் பண்ணிக்கீங்க. ஓகே 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 ஓகே. வணக்கம். வணங்குதா? வணங்குதுண்ணா. ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, காலை வணக்கம். அத்தனை உள்ள டிஎஸ்என் மெம்பருக்கு அத்தனைக்கும் காலை வணக்கம். இந்த உற்சாக மாலையில வந்து நான் மாணிக்கம் இங்க டைமண்ட் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வியாபாரத்துல அருமையான வியாபாரம் வாய்ப்பு கொடுத்தது என் தம்பி செல்வம் மாரிமுத்து ஸ்ரம்பான் இருக்காரு. ஆரம்பத்துல வந்து நான் இந்த வியாபாரத்துக்கு வரதுக்கு முன்னால நானும் ஈடுபடல. என் தம்பியே, அதாவது எல்லாரும் செய்யற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன செய்வாங்க, ஃபார்ம் எடுத்து சைன் பண்ணிட்டு அவரே எடுத்து போட்டு அவரே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரே வந்து ஸ்பான்சர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. 2006 தான் வந்து இந்த வியாபாரத்துக்கு நான் வந்தேன். அப்போ எடுத்துக்கிட்டா வந்து நான் பல வியாபாரத்துலையும் மற்ற இடத்துல நான் சொந்த பிஸ்னஸ்ல இருந்தேன், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்ல இருக்க சொல்ல வந்து எனக்கு டைமே இல்லை. அப்போ நான் அங்கங்கே ஓடிக்கிட்டு இந்த வியாபாரத்தை பார்க்காம நான் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். என் தம்பி வந்து அப்பப்போ கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ வந்து நான் வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியுமில்ல, டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா நம்ம வந்து இக்னோர் பண்ணி நான் பாட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என் வேலையை. என் தம்பி பாட்டி அவரு வேலை செஞ்சுக்கிட்டு கீழே ஸ்பான்சரிங் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. வந்து சொன்னாரு, அண்ணன் நீங்க வந்து 6% இருக்கீங்க, 6 வெள்ளி போனஸ் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க டைம்ல நான் அந்த டைம்ல பாருங்க டிஎக்ஷன் ஆரம்பத்துல வந்து செக்கா வரும். ஆரம்பத்துல நான் பார்த்திருக்கேன், செக்கு வவுச்சர் இப்படி வர சொல்ல வந்து இப்படியே இருக்கு சொல்ல 12%, 18, 21 ஸ்டா ஏஜென்ட். தம்பி சொன்னானே நீங்க ஸ்டா ஏஜென்ட் அப்பயே எடுத்துக்க சொன்னேன். வர போனஸ்ல நீயே எடுத்துக்கியா, எனக்கு போனஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் சொன்ன ஆளு. அப்ப அந்த சூழ்நிலை அப்படியே போக போக வளர்ந்து ஒரு ஸ்டார் ரூபி வர்றது நிலையில நான் இருந்தேன். இருந்த போதுலதான் வந்து அப்ப வந்து என் தம்பி அடிக்கடி இங்க வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணி எனக்கு வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ண சொன்னாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு வளர்ச்சி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரணும் கேட்டா யூ மஸ்ட் மக்கள் கூட இன்வைட் பண்ணணும். மீட்டிங் போய் உட்காந்தேன், மீட்டிங் கேட்டேன், நிறைய ப்ராடக்ட் நாலேஜ் கத்துக்கிட்டேன், நிறைய ப்ராடக்ட் வந்து செல்ஃப் யூஸ் செய்யறதுக்கு ஆரம்பிச்சேன். அப்படி இருக்க சொல்ல வந்து ஒன்னா அப்படி நிறைய நெகட்டிவ் இல்லாத வாழ்க்கையில் இல்லை. எல்லாரும் நெகட்டிவ் ப்ராடக்ட் சரி எல்லாத்துலயும் நெகட்டிவ் இருக்கு சொல்லி இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க சொல்ல வந்து தென் ஒன்னா நம்ம செய்ய ஸ்பான்சரிங் பண்ண ஆரம்பிச்சேன். கத்துக்கிட்டேன் இப்படிதான் ஸ்பான்சரிங் பண்றது, இப்படி மக்கள்கிட்ட போய் பேசுறது கத்துக்கிட்டு அடுத்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேர சூழ்நிலையில வந்து நானும் உடம்பு முடியாம இருந்தேன். இருக்க சொல்ல வந்து அப்ப வந்து வெளியே நிறைய மெடிசன்ஸ் எடுக்க சொல்ல நிறைய உடம்பு பாதிப்பு இருந்த போதிலையும் நான் டிஎக்ஸ்எல் ப்ராடக்ட் கன்சியூம் பண்ண சொல்ல வந்து நிறைய எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிச்சு. நிறைய ஒரு மாற்றம் கிடைக்க சொல்ல வந்து அப்ப வந்து நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் 2 பேரும் சைன் பண்ணேன். வெளியே போய் ஒரு ஆளுக்கு இறங்கி போய் சேருது. அந்த நேரம் நிறைய நெகட்டிவ் செய்வாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனா விடாத முயற்சி அன்னிலிருந்து ஆரம்பிச்சு நான் ஒரு 5 வருஷமும் சீரியஸா எடுத்தேன். ஒன்ஸ் நான் வந்து ஒரு ஸ்டார் ரூபி குவாலிஃபை பண்ணி தம்பி சொல்லிட்டாரு, அண்ணே இந்த போனஸ் நீங்க தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. செஞ்சு கொடுத்து நானு எடுக்க ஆரம்பிச்சேன். உண்மையில தேங்க்ஸ் டு மை பிரதர். அன்னிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண வச்சு, செமினார் அட்டென்ட் பண்ண, ரேலி அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி ஒன்னா செய்ய வந்து என்னைய நான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன்.
ஏன்னு கேட்டா உங்களுக்கு நல்லா தெரியும், ஐ வாஸ் அ டிரான்ஸ்போர்ட்டர் இருக்க சொல்ல வந்து ஐம் அ டிரைவர், எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருக்க சொல்ல வந்து பொதுவாக நான் வந்து மாற ஆரம்பிச்ச பிறகு நிறைய வெளியே போயிட்டு என்ன பண்றது, ப்ராடக்ட் நாலேஜ், ஹவுஸ் மீட்டிங்கு, ரெண்டாவது வந்து ப்ரொமோஷன் செய்யறது, எப்படின்னு கேட்டா வந்து காஃபி எப்படி விற்கிறது, இதெல்லாம் நான் செய்ய ஆரம்பிக்க சொல்ல வந்து படிப்படியே நான் வந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் வந்து ஒரு லேக்கா வந்து எஸ்ஏ பிரேக் பண்ண தம்பி வந்து கணக்கு போட்டு காட்டினாரு. அண்ணன் யார் செய்யணும், இப்படி செய்யணும், ஒரு மெத்தமெட்டிக் போட்டு காட்டினாரு. அப்பதான் நான் வந்து இந்த டைமண்ட் அடிக்கிற வரைக்குங்க, நான் 25th anniversary வந்து டைமண்ட் எனக்கு குவாலிஃபை பண்ணேன். அந்த டைமண்ட் குவாலிஃபை பண்ற வரைக்கும் கூட எனக்கு அவ்வளோ ஒரு சீரியஸா உடம்புல இல்லை. என்ன இல்லைன்னு கேட்டா வந்து அந்த ஆட்டிடியூட் இல்லை, நான் செய்யணும் ஒரு வெறிதனம் அப்படின்றது இல்லை. அப்பதான் வந்து நிறைய மீட்டிங் இப்படி அட்டெண்ட் பண்ண சொல்ல, நிறைய லீடர்ஸ் கூட ஷேர் பண்ண சொல்ல, அடுத்தது என்ன செய்யலாம், அப்ப கீழே இறங்கி ஒரு லீடரை எப்படி வளர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் செய்ய ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுத்தேன். இப்படியே ஒண்ணு நான் செய்ய நிறைய படிச்சுக்கிட்டேன். ப்ராடக்ட் நாலேஜ், ப்ராடக்ட் எப்படி பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அப்ப என்ன ஆப்லைன் இருக்க சொல்ல வந்து எங்க குருன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு நிறைய எனக்கு கொடுத்தாரு, ட்ரைனிங் கொடுத்தாரு. அப்புறம் கானோதெரப்பி பத்தி அதிகமாக கத்துக்கிட்டேன். இந்த ப்ராடக்ட் கொடுக்கறதுனால எப்படி நம்மளுக்கு வந்து வாழ்க்கை தரக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட் நம்ம சாப்பிட்டா வந்து ஹெல்த், அங்கதான் கத்துக்கிட்டேன் வந்து டிஎக்ஷன் வந்து இட்ஸ் நாட் அ மெடிசன், இட்ஸ் நாட் அ கியூர் சிக்னஸ். இது வந்து என்ன கேட்டா வந்து இட்ஸ் அ செல்ஸ் ரீஜெனரேட் பண்றது ஒரு பொருள்னு நான் கத்துக்கிட்டேன். அப்பதான் படிப்படியா நான் போய் செய்ய வந்து நிறைய ஆளுங்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் விற்க ஆரம்பிச்சேன். ஒண்ணு நம்மளுக்கு வந்து இந்த பிசினஸ் வந்து ஈகோவா இருக்கவே முடியாது. என்கிட்ட வந்து இந்த பிசினஸ் பீப்புள் டச் பீப்புள் பிசினஸ். மக்கள் கூட வந்து அன்பா இருக்க கத்துக்கணும். அவங்க கூட ஏசுனா கூட வந்து நம்ம அமைதியா இருந்து வந்துடணும். அப்படி இருக்க வந்து சொந்த ப்ராடக்ட் ஆர்டர் போட்ட ஆரம்பிச்சேன், சொந்தம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப வந்து நிறைய வெளியே போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு எனக்குள்ள வந்து ஒரு எந்தூசியாசம் உருவாச்சு. அது செய்யணும் இது செய்யணும். அப்படிதான் வந்து நிறைய லீடர்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ண இது கருணா மீட் பண்ண ஆரம்பிச்சேன், அதை இப்போ போற ஆரம்பிச்சேன், மேடம் சுசிலா மீட் பண்ண ஆரம்பிச்சேன். இது மாதிரி ஒருத்தர் எனக்கு ஆரம்பிக்க சொல்ல வந்து என்னோட குரு தான் வந்து எனக்கு உதவியா இருந்து ரொம்ப ஏசுவார். அவரு ரொம்ப ஏசுவார், என்னை வந்து ரொம்ப தாழ்மையா இருக்கிறேன். இதெல்லாம் அவன் சொல்லிதான் ஆகணும். என்கிட்ட மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து இப்படிதான் சொல்ல நம்ம அமைதியா இருப்போம். ஒன்ஸ் நான் வந்து என்னையும் நான் பாலிஷ் பண்ண ஆரம்பிச்சேன், டியூன் பண்ண ஆரம்பிச்சேன், ப்ரைசிங் பண்றதுக்கு ஆரம்பிச்சேன். இப்படி ஆண்களை அணுக பண்றது ஆரம்பிச்சு இப்படியே செய்ய வந்து ஐ கெட் a lot of people ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன், ஸ்பான்சரிங் பண்ண ஆரம்பிச்சேன். அன்னைக்கு பேச ஆரம்பிச்சுதாங்க சார் இன்றைக்கு வரைக்கும். இன்னைக்கு நான் வந்து not less than 30 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து சொந்தமா நான் யூஸ் பண்றேன். சரிங்களா? அது மாதிரி என்ன கேட்டா வந்து ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்றதுனால வந்து வெரி ஈஸி ஃப்ளூன்னு மற்றவங்கிட்ட பேச முடியுது. அப்பதான் வந்து நம்மக்குள்ள வந்து ஒண்ணுக்கு ஒன்னா நம்ம மாறினோம், டிஎக்ஷன் கூட மாறினோம். இந்த டைம்ல தாங்க யாராச்சும் வந்து குறுக்க வந்து கூறுவாங்க, அந்த பிசினஸ் செய்யி, இந்த பிசினஸ் செய்யி, இதுல நல்ல லாபம் இருக்குன்னு. பிளீஸ் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வந்து இந்த ஹாஸ்க்கு சைடு கட்டிடுறாங்களே அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்து டிஎக்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்றைக்கு நான் நல்ல ஒரு வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரெலியா ஹாப்பி. வாட்ஸ் மை பிரதர் கிவ் மீ த ஸ்பான்சர்ஷிப் எனக்கு கொடுத்தனாலே வந்து இது வந்து என்னோட அப்பா லைன்ல இருக்கிற வந்து குருவில் இருக்காரு, நிறைய விஷயங்களை கொடுக்க சொல்ல வந்து இன்றைக்கு என்னால வந்து நல்ல ஒரு காடி நான் மாற்றிட்டேன், நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் நான் இருந்துட்டு இருக்கேன். பீப்புள் ரெஸ்பெக்ட் மீ வே நான் எப்படி அவங்கள்ட்ட பேசுறேன். இன்றைக்கு வந்து நிறைய அவங்கள சொல்றத வந்து ஏன் இந்த டிஎக்ஷன் என்ன அப்படின்றது போது தூங்குனாலும் டிஎக்ஷனா இருக்கணும், குளிச்சாலும் டிஎக்ஷனா இருக்கணும். ஏன் சொன்ன கேட்டா தூங்கு சொல்ல வந்து நிமிக்கோ தடவி தூங்குறீங்க, தூங்குனா டிஎக்ஷன். காலையில் ஏஞ்சா பல்லு விளக்குனா டிஎக்ஷனு, காஃபி டிஎக்ஷனு. வெளியே போனாலும் வந்து என்ன கேட்டா வந்து இது வந்து என்ன கேட்டா ஸ்பிக்கா டீ, இது கலக்கிட்டு வெளியே போறோம். டீ டைம் வந்து நம்ம சாப்பிட்றோம், நம்மளுக்கு வந்து இது பிஸ்கெட் சாப்பிட்றோம். இது மாதிரி வந்து நிறைய நம்ம டிஎக்ஷனை வந்து ஃபாலோ பண்றத பீப்புள் அவுட் சைட் வாட்சிங் அஸ் எப்படி நீங்க இருக்கிறீங்க. அப்படி இருக்க சொல்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அலர்ட்டா இருக்கும், உடம்புல ஒரு ஃபேமா இருக்கணும். ஒரு ஆளை பார்த்த கையோட வந்து நம்மளுக்கு இந்த ஆன்டினா வேலை செய்யணும், இந்த ஓரா வேலை செய்யணும். அப்பதான் வந்து ஒரு நிலைய அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் போன வருஷம் வந்து இன்னொரு லேக்கு நான் வந்து பிரேக் அப் பண்ணேன். என்னோட டாக்டரை அவங்களுக்கு நான் கீழே இறங்கி வேலை செஞ்சது. அதுக்குதான் இந்த நிலையை நான் இருக்கிறதுக்கு ஒண்ணுங்க. இந்த வியாபாரத்துல வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இஸ் டு எவ்ரிபாடி. அதுல வந்து யாரு தான் இன்னைக்கு அச்சீவ் பண்ணுங்க இல்லை. நான் வந்து தான் சொல்றேன்னா இந்த 5 வருஷமா தான் உண்மையை உழைப்பேன். 2006 ஜாயின் பண்ணி எதுவும் நான் செய்யல.
இந்த 5 வருஷம் நான் உழைப்பட்டேன். நானே மாறினேன். எனக்குள்ளே ஒரு தூண்டுகோல் வந்துச்சு. எங்க போனாலும் இந்த டிஷர்ட் டிஎக்ஷன் டிஷர்ட் தான் போறதில்லை. ஏன்னு கேட்டா நம்ம அதுக்குள்ள வந்து இறங்கிடணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த ஆத்மா வந்து வேலை செய்யும் டிஎக்ஷன், தெரியுதுங்களா? அதனால வந்து நான் கத்துக்கிட்டது, நான் அதை பத்தி பேசுறேன். அது வந்து எல்லாரும் எல்லா லீடர்ஸ்க்கும் இப்படிதான் ஓடும் மனசுல. ஒன்னு ஓட 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 தெரியாத விஷயம் வந்து கூப்பிட்டு கேட்பேன். தெரியாத விஷயம் நான் அவங்களுக்கு கூப்பிட்டேன், சார் இந்த ப்ராடக்ட் இப்படி சார் சாப்பிடணும், இது இப்படிதான் பண்ணணுமா, ஒரு ஆளுக்கு இப்படி இருக்கு சார், இப்படி கொடுக்கலாமா. ஆனா தெரியும் எனக்கு, ஆனா அவங்க இந்த முறையில கொடுக்குறாங்க. அதனால ஐ ஃபீல் லாட், நான் ப்ரௌடா இருக்கேன். நானும் பெரிய சீக்காளி இருந்தாலும், நான் ரொமத்தெக் ஆர்த்ரைட்டிஸ் கவுட்ல இருந்த ஆளு. நான் இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். சமயத்தில் எனக்கும் சில சைட் எஃபெக்ட்ஸ்லாம் ஓடியாரும். அதாவது என்ன கேட்டா இஸ் அ ஏஜிங் ப்ராசஸ்னால வந்து சில சிம்டம்ஸ் உடம்புல வரும். இருந்த போதிலையும் நான் இந்த ப்ராடக்ட் சாப்பிட்றதுனால வந்து ஐ ரியலி சோ ஹாப்பி அபவுட் இட். இதனால வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கு. இந்த டிஎக்ஷன்ஸ் பியூட்டிஃபுல். என் கீழே வந்து அருமையான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல இருக்காங்க. அவங்க ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. சொன்ன எந்த நேரத்துல அழகா கேட்பாங்க. கீழே இறங்கி அவங்க கூட உதவி பண்ணுவேன் நான். அது பியூட்டிஃபுல். அவங்களாம் வந்து சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது வெளியே சொல்லுவாங்க. நம்ம இந்த சேவை செய்த வந்து நம்மள வந்து ஒரு டாக்டர் மாதிரி பார்ப்பாங்க நம்மள. ஏன்னு சொல்லுங்க, we teach them how to program their body. அவங்க உடம்பை எப்படி அவங்க பாதுகாத்துக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். அப்படி இருக்க சொல்ல வந்து அவங்க மனசுக்குள்ள ஒண்ணு தெரியும். இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு என்னன்னா இப்படிதான் வேலை செய்யுது, இப்படிதான் வேலை செய்யும். இதுல தான் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்ன கேட்டா வந்து இந்த பியூட்டிஃபுல் பிசினஸ் எங்கேயும் கிடைக்காது. இந்த 28 வருஷமா நம்மளாம் இதுல இருக்கிறோம் கேட்டா வந்து we are gifted. The platform is for everybody. எல்லாத்துக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் தான். ஆனா ஒன்னே ஒண்ணு கத்துக்கணும். the 3 and the 4S கட்டுங்க. ஒண்ணு வந்து செல்ஃப் யூஸ், சர்வீஸ், செல்லிங், ஸ்பான்சரிங். இது மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் கேட்டா வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாவே கிடைக்கும். சரிங்களா சார்? இதோட வந்து அருமையான ஒரு ஷேரிங் நான் முடிச்சுக்கிறேன். நிறைய இருக்கு பேசுறதுக்கு. பியூட்டிஃபுல். இந்த டிஎக்ஷனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். ஹலோ சார். ஹலோ சார், விளக்குதுங்களா? விளங்குது. சொல்லுங்க சார். ஓகே சார், அருமையான ஷேரிங் கொடுத்தீங்க. நன்றி உங்களுக்கு. கூட்ட உடனே உடனடியா வந்து ஷேரிங் கொடுத்தீங்க. மிஸ்டர் மாணிக்கம் எப்பயுமே எந்த நேரத்திலும் கால் பண்ணா உடனடியா போன் எடுத்து உடனடியா பேசக்கூடிய ஆள். அந்த வகையில இந்த நேரத்துல அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவரோட ஷேரிங் வந்து நம்மளோட டிஎக்ஷன் புதுசா வந்திருக்கக்கூடிய மெம்பருங்களுக்கு ரொம்ப ஒரு துணை புரியும். அவர் எந்த அளவுக்கு அவர் ஃபோக்கஸ் பண்ணி இந்த பிசினஸ் செய்யறாரு. ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க, அதுல இந்த நேரத்துல தான் நிறைய பேர் வந்து புது பிசினஸ் அறிமுகப்படுத்துவாங்க. அது உண்மைதான். நிறைய பிசினஸ், இந்த பிசினஸ்ல வாங்க, அந்த பிசினஸ்ல வாங்க, நீங்க ஒண்ணுமே செய்யாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்பி போயிடாதீங்க. ஒண்ணுமே செய்யாம வருமானம் தரக்கூடிய எந்த ஒரு பிசினஸும் உலகத்துல இல்லைன்றத நம்ம முதல்ல நம்பணும். ஒன்னொன்னு வந்து வெற்றியாளர் வந்து நம்மளால வெற்றியா அந்த பிசினஸ் செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். எல்லாருமே நம்ம வெற்றியாளர் தான். ஒவ்வொருத்தரும் திறமையானவங்க தான். எல்லாரும் அவங்கவுங்க ஸ்டைல்ல பிசினஸ் செய்வாங்க. ஆனா வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு கேள்வி வந்து நமக்குள்ள அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா நம்மளால நிச்சயம் வெற்றி அடைய முடியாது. பொதுவாகவே என்னோட அனுபவத்துல பாத்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து நம்மளோட மனசுல எப்பயும் வந்து சோர்வான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் சர்வசாதாரணமா வரும். அதாவது அவங்க மாரி நம்மளால வர முடியலையே, அவங்க வசதியா இருக்காங்க, நம்மளால வசதியா வர முடியலையே, நம்ம குறைவா படிச்சிருக்கோம், அவங்க கூட படிச்சிருக்காங்க, அவங்க மாரி நம்ம இல்லையே அப்படின்ற அந்த நிறைய கம்பேரிசன் வந்து அதை நம்மளை வந்து டவுன் ஆகும். ஸோ அதனால வந்து நம்ம அது சர்வசாதாரணமா எல்லாரும் மனசுலையும் அந்த மாதிரி இருக்கும். அந்த எண்ணங்கள் வந்து நம்மளை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு போவாது. அதனால எதையுமே நம்ம பார்க்காம நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கணும். படிப்புலன்னா பரவாயில்ல, நம்மளுக்கு பேச்சாற்றலுக்கு தானே, நம்மளால பேச முடியும் தானே. அதுதான் இந்த வியாபாரத்துக்கு முக்கியமா தேவை. பேச்சாற்றல் தான், வாய் தான் நம்மளோட முதலீடு. ஸோ அதை வச்சு நம்ம வரலாம். அப்ப நம்ம வந்து எப்பயும் வந்து நம்மளே தட்டி கொடுத்துக்கணும், நம்மளுக்கு நம்மளே ஊக்கம் கொடுத்துக்கணும். நான் சந்தோஷமா இருக்கேன், நான் கெட்டிக்காரன், நான் திறமைசாலி, என்னோட வியாபாரம் நல்லா நடந்துகிட்டு இருக்குன்னு நம்மளே பேசிக்கணும். அந்த வார்த்தைங்க வந்து நம்மளுக்கு எப்பயும் உற்சாகம் கொடுப்போம். அந்த எண்ணங்கள் தான் உள்ளுக்கு போயிட்டு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம இந்த சோர்வான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்களை நம்ம அடிக்கடி போட்டோம்னா நம்மளால நிச்சயம் வந்து செயல்பட முடியாது. அதை தான் நான் அடிக்கடி சொல்றேன். ஏன்னா அது என்னோட அனுபவத்திலேருந்து நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்து நிகழ்ச்சியில வந்து
கேள்வி பதில் அங்க வருது. இந்த நேரத்துல யாருக்கும் உங்களுக்கு கேள்வி இருந்தா நேரடியாக கேட்கலாம். யாரும் கேள்வி இருந்தா தாராளமா கேட்கலாம். சார் நிக்சன் சார் பாருங்க, எதுவும் பாக்ஸ்ல எதுவும் போட்டுருக்காங்களா? இல்லைங்க சார், கேள்வி எதுவும் கேட்கல. கேள்வி இருந்தா நேரடியாக கேட்கலாம். கிருஷ்ணா ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதா சொல்லியிருந்தாங்க முதல்ல. மேடம் மிஸ் கிருஷ்ணவேணி வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப வணக்கம் சார். வணக்கம்மா. அவர் என்ன இருக்காரா சார்? அவர் பேர் என்ன சார்? அந்த பேரு கூட கேட்கல. இளங்கோன்னு வந்துச்சு அவர் பேரு, இளங்கோ. நானும் பேர். ஓகே சார். சோ அதுக்கு பதில் என்னன்னா சார், நான் சொன்னபடி நம்ம எதுவுமே போய் சொல்லலன்னு சொல்றேன்ல. சோ ஆக்சுவலி கன்வின்சிங் பவர்ங்கிறது நிறைய இருக்கு டிஎக்ஸ்என் கிட்ட. ஒண்ணு, நீங்க போயிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கமன்ட்ரியன் கசியாக்கான் செக் பண்ணீங்கன்னா டிஎக்ஸ்என் pharmaceutical அப்படின்னு நீங்க டைப் பண்ணாலே இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் விச் அப்ரூவ்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த். ஒரு மருந்து நம்ம போயிட்டு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்களா இல்லையா. ஸோ எல்லா ஹெர்பல் ப்ராடக்டும் எல்லா ஹோமியோபதியும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அவ்வளோ சின்னாங்க அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. பட் ஈவன் கானோ ஆயில் கூட நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கீழே. ஸோ அது ஒரு விஷயம் உங்களோட கன்வின்சிங் பவருக்கு. ரெண்டாவது விஷயம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்ல, அடிக்டிவ்ஸ் இல்ல, ஃபிளேவரிங் இல்ல அப்படிங்கும் போது இட்ஸ் நாட் சிந்தசைஸ் ப்ராடக்ட். ஸோ இட்ஸ் நேச்சுரலி extracted from the plant base இல்ல mushroom base அப்படிங்கிறது. சோ அது வந்து இன்னொரு கன்வின்சிங் பவரா இருக்கும் நம்மள நம்ப வைக்கிறது. மூணாவது விஷயம் என்னதுன்னா, அவங்க போயிட்டு கூகுள் பண்ணாலும் சரி இல்ல போயிட்டு சர்ச் பண்ணாலும் சரி, கனோடெர்மா லூசிடம் அப்படின்னு தட்டினாலும் இல்ல கானோதெரப்பி அப்படின்னு தட்டினாலும் நிறைய விஷயம் இருக்கு. அது வந்து சைனீஸ் வந்து ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னுக்கு பாய்ச்சிருந்திருக்காங்க டிபிஎச்ல. கார்டிசாப் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் தெரபெட்டிக் வேல்யூ இருக்கு அப்படின்னு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருந்திருக்காங்க. சோ இதெல்லாம் போயிட்டு அவங்க படிக்கணும். படிச்சாதான் மத்தவங்க கேட்கும் போது சொல்றதுக்கு ஒரு கான்பிடன்ட் லெவல் வேணும். நம்ம போயிட்டு தெரிஞ்சுக்கலன்னா அவங்க கேட்கிறப்ப முழிப்போம், ஆமாவா இல்லையா, அவங்க நம்மளுக்கு கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க இல்ல அப்படின்னு. சோ அதே மாதிரி நம்ம நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கும் நம்மள்ட்ட பவர் இருக்கும். இல்லைன்னா நம்ம லூஸ் ஆயிடுவோம். அதான் சார். சோ இந்த மூணு திங்ஸ் which makes me confident even though health ஃபீல்ட்ல இருந்தாலும் சார். மிஸ்டர் சத்யா வேற ஏதோ கேள்வி இருக்குங்களா சார்? கை தூக்கி இருக்கீங்க. ஹலோ சார், மிஸ்டர் சத்யா இளங்கோ, ஏதோ கேள்வி இருக்குங்களா வேற? அவங்க பதில் சொல்லிட்டாங்க உங்க கேள்விக்கு. சார் அவருக்கு கேள்வி இல்லைன்னா இன்னைக்கு என்னோட டாபிக்கே வந்து பவர் ஆஃப் ஷேரிங். சோ நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ண விரும்புறேன். இது வந்து என்னோட ஸ்டூடெண்டோட அம்மாவோட டெஸ்டிமோனியல். சோ சின்ஸ் அது நான் ஷேர் பண்ணிக்கிட்டா எல்லாத்துக்கும் அது ஒரு இன்ஃபோவா இருக்கும். முடியுமா சார்? தாராளமா ஷேர் பண்ணுங்கம்மா. இது வரைக்கும் கேள்வி வேற இல்ல, நீங்க தாராளமா பேசலாம். ஓகே சார், நான் ஷேர் ஸ்கிரீன் பண்றேன் சார். தெரியுதா? அப்பதான் வருது. ஓகே, தெரியுதுமா, தெரியுது. ஓகே, சோ இப்ப நம்ம பார்த்தோம்னா இது வந்து என்னோட ஸ்டூடெண்டோட அம்மா என்ன பார்க்க வந்திருந்தாங்க. சோ ஆக்சுவலி அவங்க ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் போயிருந்தாங்க. சோ அவங்களோட ஸ்கின் வந்து முத இப்படிதான் இருந்துச்சு. நீங்க என்னோட ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்துச்சு. சோ அவங்க ரெண்டு ஸ்கின் கிளினிக் போயிருந்தாங்க. சோ ஒன்னு வந்து மிமாங் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், இன்னொன்னு வந்து டெர்மட்டாலஜிஸ்ட். ஒரு வாட்டி அவங்க போனப்ப அவங்க சார்ஜ் பண்ணது வந்து ஆல்மோஸ்ட் லைக் 200-190. சோ ஆனா மருந்து எடுத்தோம் அவங்களுக்கு கேட்கல. சோ என்ன ஒரு நாள் வந்து பார்க்க வந்திருந்தாங்க. சோ அவங்க பார்க்க வந்திருந்தப்ப நான் அவங்கள பாக்குறப்ப அவங்கள்ட்ட கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுக்கு வேர்க்குமா இல்ல அன்னாடிக்கும் வேர்வை வருதா அப்படின்னு. அவங்க சொன்ன பதில் வந்து இல்ல, அவங்களுக்கு வேர்வையே வந்தது இல்ல. அதை அவங்க ரியலைஸே பண்ணல. ஆக்சுவலி அவங்க பசாரையால வேலை செய்யறாங்க. சோ அவங்க பசாரையில வேலை செய்யும் போது சாக்ஸ் போட்டுருவாங்க கால்ல. சோ எப்போதுமே நம்மளோட ஸ்கின் ஃபுல்லா பார்த்தோமா போஸ் இருக்கும். அதாவது ஓட்டையும் அதுல இருந்தா முடி வரும். சோ அதுல வந்து நிறைய
ஸ்பெசியஸ் கிளாண்ட் இல்ல ஸ்வெட் கிளாண்ட் ஒண்ணு இருக்கும். சோ அதுதான் நம்மளோட உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியாகும். அது ஒன் ஆஃப் தி ரிமூவல் ஆஃப் டாக்ஸின்ஸ். சோ அவங்களுக்கு வேர்வை வராதனால அவங்களோட ஸ்வெட் கிளாண்ட் எல்லாமே வந்து வீங்கி இருந்துச்சு நான் பாக்குறப்ப. சோ அவங்கள்ட்ட சொன்ன ஒரு விஷயம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஸ்கின்ல, உங்களுக்கு வேர்வை இப்ப வெளியாகல, அதுதான் பிரச்சனை. சோ அவங்கள்ட்ட நான் என்னோட டிஎக்ஸ்என் ப்ராடக்ட் ஷேர் பண்றப்ப அவங்க சரி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. சோ ட்ரை பண்றப்ப இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கின், அவங்களோட ஃபர்ஸ்ட் டே நான் பார்த்தப்ப. சோ இன்னொரு விஷயம் நான் அவங்கள்ட்ட சொன்னது, வெயில்ல முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷமாச்சும் வேர்வை வர மாதிரி நீங்க பாத்துக்கங்க அப்படிங்கிறது. சோ 2 விஷயம் அவங்க பண்ணாங்க. ஓகே, ஒன்னு டிஎக்ஸ்என் ப்ராடக்ட் எடுத்தாங்க, இன்னொன்னு வந்து அவங்க வெயில்ல நின்னாங்க. சோ என்னென்ன டிஎக்ஸ்என் ப்ராடக்ட் எடுத்தாங்களா, எப்போதும் போல ஆர்ஜிஜியர், ஸ்பைருலினா அண்ட் மொரின்சி பேசிக் ப்ராடக்ட் தான் நான் முத கொடுத்தேன், வேற எதுவுமே கொடுக்கல. சோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்கின். சோ நீங்க ரெண்டாவது ஸ்கின் பாத்தீங்கன்னா நான் ரெண்டாவது ஸ்கின் ஷேர் பண்றேன். சோ இது வந்து அதே இடம் என்ன, பிகாஸ் நான் எப்ப ப்ராடக்ட் கொடுத்தாலும் அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாப்பேன். சோ அதே இடம் இது வந்து 5வது வாரத்துல இந்த ஸ்கின் பாத்தீங்கன்னா அங்க இருந்த ஸ்காரோட இதான் ஃபர்ஸ்ட் ஸ்கார். சோ அந்த ஸ்கார் வந்து இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. சோ அடிஷனலா நான் உங்களுக்கு இச்சினஸ் மெடிகேஷனும் கொடுத்திருந்தேன். சோ அவங்களுக்கு அரிப்பும் இல்ல, அவங்களோட ஸ்காவும் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஆரம்பிச்சிச்சு. இது வந்து 5வது வாரம். சோ சர்ப்ரைசிங்லி நான் நினைக்கிறேன் 9வது வாரம். சோ 9வது வாரத்துல அந்த ஸ்கா பாத்தீங்கன்னா அறவே இல்ல. இது வேற வேற இடம் இல்ல, அதே இடம் தான். நீங்க பாத்தீங்கன்னா முன்ன இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்கா, இதுல இருந்து இப்படி ஆயிருச்சு. சோ இப்ப அவங்க 3 மாசமா எடுத்துட்டு இருக்காங்க. சோ 3 மாசமா அவங்க சொன்ன ஒரு விஷயம், இந்த ஒரு அமேசிங் விஷயத்த அவங்க பார்த்தது இல்ல. அவங்க அப்படியே பிரமிச்சு போனாங்க. ஒரு 200 வெள்ளி கொடுத்து செலவு பண்ணி நான் கிளினிக் போய் நல்லா ஆகாத ஒரு விஷயம், சோ இந்த ப்ராடக்ட் எடுத்து நல்லா போயிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க இப்ப ரிஜிஸ்டர் பண்ணி என்னோட ஸ்டூடெண்ட் தான், அவங்க அம்மாக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ ஷீ இஸ் கெட்டிங் எக்ஸ்ட்ரா இன்கம் அண்ட் ஆல்சோ ஹர் மதர்ஸ் ஹெல்த் இஸ் இம்ப்ரூவிங் பெட்டர். சோ இப்ப அவங்க பாடி ஃபுல்லா இருந்த ஸ்காலாம் இந்த ஒரு ரிகவரி பீரியட்ல தான் இருக்கு. சோ இதுதான் என்னோட ஷேரிங் சார் இன்னைக்கு. ரொம்ப அற்புதமான ஷேரிங்மா. இது வந்து நிறைய பேர் பலன் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். வேற எதுவும் யாரும் கேள்வி கேட்க போறீங்களா? நிக்கன் சார், நம்ம ஃபிடா சார்ட்ட கொடுத்துடலாம் சார். ஓகே சார், ஓகே சார். டாக்டர் ஃப்ரீடாஸ் வாங்க சார். காலை வணக்கம். காலை வணக்கம் சார். காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? கிரேட் சார், சூப்பரா இருக்கும் சார். ஓகே ஓகே கிரேட். இன்னைக்கு அருமையான செஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ கேள்விகளும் பயங்கரமான கேள்விகள்லாம் வந்தது. ஓகே, ஸோ அதில் சில கேள்விகளை நான் வந்து குறித்து வச்சிருக்கிறேன் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு. ஓகே, ரொம்ப பேருக்கு வந்து இந்த டிஎக்ஸ்ன்னா என்னன்றது உண்மையிலேயே வந்து முழுமையாக புரியவில்லை. இங்கே தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஓகே, ஒருத்தர் வந்து ஷேரிங் கேட்டிருந்தாரு. இன்னைக்கு வந்து மேம் கிருஷ்ணவேணியோட தலைப்பு வந்து ரொம்ப அருமையான தலைப்பு, ரொம்ப நல்ல ஷேரிங் பண்ணாங்க. அது வந்து பவர் ஆஃப் ஷேரிங் இஸ் நாட் பவர் ஆஃப் கன்வின்சிங். ஓகே, எப்போதுமே வந்து நான் சொல்லுவேன், டு நாட் கன்வின்ஸ் பீப்புள். ஆரையும் நீங்கள் போய் கன்வின்ஸ் பண்ண வேணாம். அந்த கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரீசனே கிடையாது. எந்த விஷயத்தை வந்து கன்வின்ஸ் பண்ணுன்னா, ஒரு போலியான விஷயம், அதுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வேணும், நிறைய மொடியூல்ஸ் வேணும், நிறையா பேப்பர்ஸ் வேணும், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வேணும். இது தான் கன்வின்ஸ் பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு ஆளை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணோம்னா, எஸ் யூ ஹேவ் டு பிரிங் ஆல் திஸ். இது வந்து ஷேரிங். வி டு நாட் செல். நம்ம வந்து செல்லிங் பண்ணலை, வி ஆர் ஷேரிங். இப்போ ஒரு பங்களாதேஷ்காரர் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். சில பேர் வந்து கன்ஃபியூஸாக இருப்பீங்க, கொஞ்சம் என்னமோ சொல்கிறாரு புதுசான்றது நினைப்பீங்க. இப்போ வந்து ஒரு பங்களாதேஷ் நபர் வந்து ஒரு எண்ணெய் வாங்குறாரு. எண்ணெய் கனோ ஆயில். அந்த கனோ ஆயில் குட்னு அவருக்கு தெரியும், வெரி குட்.
நல்லா அருமையா வேலை செய்யும். என்னத்துக்கு வேலை செய்யும்? கால் வலி, முட்டி வலி, குடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். எதை வச்சு வாங்குறாரு? நம்ம சொல்றது நம்பிக்கை. ஓ குடிக்கலாமா? உண்மையா குடிக்கலாமா? சரி நான் குடிச்சு பாக்குறேனே. குடிக்கிறாரு. ஓ பூசலாமா? சரி நான் பூசி பாக்குறேனே. டக்குன்னு பூசுறாரு. நல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டேன், சத்தம் கேட்டுட்டு இருக்கு. ஓகே குடிச்சிட்டாரு. இப்போ இன்னொருத்தவங்க வந்து கன்வின்சிங் ஃபேக்டர்ல போறாங்க. ஆர்டிகல்ஸ்லாம் வச்சிருக்காங்க, ரிசர்ச் பேப்பர்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதை எடுத்துட்டு போயிட்டு கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இந்த பங்களாதேஷ் நபர் வந்து ஒரு மாசத்துக்கு 100 போத்தைக்கு மேல வித்துருவாரு. அவர் என்ன செய்யறாரு? ஹி ஷேர்ஸ், ஹார்ட்ல இருந்து ஷேர் பண்ணுவாரு. இது நல்லது, பெஸ்ட், சாப்பிடு, நல்லா இருக்கும், பூசு, தேய்ன்னு சொல்லுவார். அவர் வந்து சொல்லுவாரு பாம் ஆயில். ஒன்னொருத்தவங்க இந்த கன்வின்சிங்ல போறவங்க அவங்க என்ன செய்வாங்க? இசி பாம் ஆயில் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். நவ் வி ஹேவ் மெனி ரிசர்ச் பேப்பர். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா இது வந்து பாம் ஆயில்ல செய்து கெனோடெர்மா போட்டிருக்கு. கெனோடெர்மா லிசிடியம் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கு. இதெல்லாம் எடுத்து பேசி கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. வாய் ஏன் அவங்க கன்வின்ஸ் ஆகலை? ஏன்னா அவங்களுக்கு அந்த பொருள்கள் தேவையில்லை. அப்போ இந்த தேவை இல்லாத பொருட்களுக்கு அதுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இருக்கு. விளம்பரம் எதுக்கு? டு மேக் பீப்புள் பை வாட் யூ டு நாட் நீட். உப்புக்கு விளம்பரம் இல்லை, சீனிக்கு விளம்பரம் இல்லை, தண்ணிக்கு விளம்பரம் இல்லை, குளிக்கிறதுக்கு விளம்பரம் இல்லை. ஓகே, அந்த குளியல் சோப்புக்கு விளம்பரம் இருக்கு. மிற்ற பொருள், நியூ ப்ராடக்ட்ஸ் இம்பேக்ட் கொடுக்கணும் மார்க்கெட்ல, அதுக்கு விளம்பரம் இருக்கு. ஸோ என்னைக்குமே வந்து இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல, நான் இன்னைக்கு இதை தான் வந்து பயன்படுத்துகிறேன். என்னோட டெக்னிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்வேஸ் யாரையுமே கன்வின்ஸ் பண்ணாதீங்க. ஷேர் ஃப்ரம் யுவர் ஹார்ட். அது அங்கே போய் சேரணும்னா அது பேரணும்னு வாங்க. இந்த ஸ்பிரிச்சுவலிட்டியோட லெவலே வந்து லவ்வோட லெவல் வந்து ஷேரிங். ஓகே, ஸோ அதுதான். அப்போ இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களையும் வந்து நேசிச்சு அணைச்சி இழுக்கிறோம். அதுதான் த பவர் ஆஃப் லவ். அப்போ டிஎக்ஷனை எப்படி போய் சேர்க்கணும்? அவங்கள இந்த டிஎக்ஷன் பொருள்களை லவ் பண்ண வைக்கணும். இந்த டிஎக்ஷன் பொருள்கள் வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்க உடம்புல போய், உடல்ல போய், ஸ்பிரிச்சுவல் லெவல்ல போயிட்டு உள்ளுக்கு புதுமை பண்ணணும். அங்கத்தான் வந்து கன்வின்ஸ் பண்றது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீங்க இங்க வந்து ஆர்டிகல்ஸ் வச்சு எல்லாம் கன்வின்ஸ் பண்றது இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். பீப்புள் வுட் நாட் பிலீவ். இந்த கன்வின்சிங் யார் பண்ணுவாங்கன்னா, தேர் சோ மெனி பைனரி சிஸ்டம் பீப்புள். ஓகே, இந்த மாதிரி மல்டி ஸ்ட்ரீம் இன்கம் கான்செப்ட் ப்ராக்டிஸ் பண்றவங்க இவங்க தான் போயிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம வந்து என்ன செய்யணும்? இஸ் வெரி சிம்பிள். மேக் எவ்ரிபடி லவ் காஃபி. சிம்பிள். மேக் எவ்ரிபடி ப்ரூஸ் டூத்பேஸ்ட் பாய்க்க வைங்க. இந்த உலகத்துல ஆரோக்கியம்ன்றது தேவையில்லாத மனிதன் கிடையாது. அவங்க ஆறா வேணாலும் இருக்கட்டும், எந்த கலரா வேணாலும் இருக்கட்டும், ஓகே, எந்த கலரா வேணாலும் இருக்கட்டும், ஆறா வேணாலும் இருக்கட்டும். ஸோ இட் டசன்ட் மேட்டர். ஓகே, அவங்களுக்கு முக்கியமா ஒன்று தேவைப்படும். எல்லாருக்கும் அதே ரீதியில் அவருக்கும் தேவைப்படும். அதுதான் ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியன்றது வந்து மனிதனோட ஒரு பர்த் ரைட். ஓகே, இது வந்து அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. இதைத்தான் வந்து நம்ம கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? உணவு. நம்மளோட உணவு, மனிதனுக்கு உணவு தான் முக்கியம். உணவு தான் மருந்து தன்மை உள்ள உணவுகளா இன்னைக்கு நம்ம கொடுக்குறோம். அப்ப அதே நேரத்தில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆர்ஜி கெனோடெர்மா ராஜமூலிகை இஸ் கிங் ஆஃப் ஹர்ப். அப்ப இது வந்து எல்லா டெய்லி யூஸ் பொருட்கள்லையும் போட்டிருக்கு. ஏன் போட்டிருக்கு? ஏன் டூத்பேஸ்ட்ல போட்டிருக்கு? வேற எதுலையும் போட்டிருக்கலாமே. ஏன் செண்டில் போடல? ஏன் முடி கிரீம்ல போடல? முடி இல்லாதவங்க கிரீம் பாய்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு மனிதனும் பல் வளர்க்கணும், பல் துளக்கணும். அப்ப அவங்களுக்கு என்ன தேவை? டூத்பேஸ்ட் தேவை. டெய்லி யூஸ் ப்ராடக்ட், எசென்ஷியல் ப்ராடக்ட் கண்டிப்பா யூஸ் ஆகணும். அப்ப இதுல வந்து எல்லாத்துலயும் கெனோடெர்மா இருக்கு. ஷாம்பு, சோப், டூத்பேஸ்ட் எல்லாம் முடிச்சு, எண்ணெய்,
ஓகே, அடுத்ததாக காஃபி, டீ இதுல இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இது எந்த பாட்டை நீங்க போய் கன்வின்ஸ் பண்ண போறீங்க? எனக்கு புரியல. டூத்பேஸ்ட்டை கன்வின்ஸ் பண்ண போறீங்களா, இல்ல சோப்பை கன்வின்ஸ் பண்ண போறீங்களா, இல்ல டீயை கன்வின்ஸ் பண்ண போறீங்களா, இல்ல ஆரோக்கியத்தை கன்வின்ஸ் பண்ண போறீங்களா? எந்த which the part you want to convince? எந்த பக்கத்தை கன்வின்ஸ் பண்றது? இந்த கன்வின்ஸ் பண்றவங்க தான் என்ன செய்யறாங்க, they focus on one area. ஒருத்தர் டயபெட்டிஸ் இருக்காரு, அவருக்கு வந்து கொடுத்து கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க, யூ சக்சஸ், யூ மேட் a point. அவர் என்ன செய்வாரு, டயபெட்டிஸ் கரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒரு 2-3 வருஷம் சாப்பிட்டு இறந்துட்டாரா, அப்படியே கட்டு முடிஞ்சு போயிடுவாங்க. யாரும் வீட்டில் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க டயபெட்டிஸுக்கு தானே பொருள் வித்துருக்கீங்க. அப்ப டயபெட்டிஸ் காஃபி குடிப்பாரு, டயபெட்டிஸ் தைலம் போடுவாரு. இந்த டூத்பேஸ்ட் டயபெட்டிஸ் கால்ல எல்லாம் தடவைனா நல்லது. அப்ப டயபெட்டிஸ் அண்ட் டயபெட்டிஸ் அண்ட் டயபெட்டிஸ் அண்ட் டயபெட்டிஸ், அது அந்த கன்வென்ஷன் பவர்ல தான் ஓடிட்டு இருக்கு. ஒரு ஆஸ்மேட்டிக் இருக்காரு, ஒரு கேன்சர் இருக்காரு, அவருக்கு தான் அது. அப்ப இந்த ஹோல் குடும்பத்துல பயன்படுத்த மாட்டாங்க. ஆரோக்கிய பொருள் என்னன்னால இழந்துகிட்டு இருக்கோம், நச்சுத்தன்மையினால இழந்துகிட்டு இருக்கோம். என்னத்தை இழந்துட்டு இருக்கோம்? வாழ்க்கை ஆரோக்கியம் போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ஆரோக்கியம் எல்லாருக்கும் தேவைங்க. பார்க்குறவங்க, பணம் இல்லாதவங்க, சின்ன பிள்ளை, பெரிய பிள்ளை, வயதானவங்க, வயது ஆகாதவங்க, வயதுக்கு வரவங்க, யாரும் எவ்ரி சிங்கிள் பெருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் அது தேவை. அப்ப எங்க தப்பு நடக்குது? நச்சுத்தன்மை ஜாஸ்தி, அடுத்தது நியூட்ரிஷன் இன்பேலன்ஸ். இது 2 தான் நீங்க பேசணும். இதுக்கு என்ன கன்வின்ஷன் தேவை கிடையாது, ஷேரிங். அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம இந்த உலகத்துல ஒரு ஆள் இருக்காரு, அவரு தான் ஃபர்ஸ்ட் நீங்க ஷேர் பண்ணணும், அவரை தான் ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துக்கணும். அவர் யாரு? அவரு தான் நீங்க. கண்ணாடியில பாருங்க, காலையிலே எழுந்திரிச்சு அவர்கிட்ட நீங்க எல்லாத்தையும் காட்டணும். போறாம வஞ்சனம் எல்லாமே இருக்கணும் உங்களுக்கு, அவர்கிட்ட தான் இருக்கணும். போட்டி போறாம அவர்கிட்ட இருக்கணும். கண்ணாடியில பாருங்க, தெரிவாரு ஒருத்தர், அவர்கிட்ட ஃபைட் கொடுங்க, அவர்கிட்ட போட்டி கொடுங்க, சிறப்பா இருக்கும். நேற்று என்ன பண்ணாரு, இன்னைக்கு பெட்டரா பண்றேன், கண்ணாடியில பார்த்து சொல்லுங்க. நேற்று என்னையா பண்ணேன், இன்னைக்கு பாரு பண்றேன் பாரு. நேற்று எத்தனை கோப்பி குடிச்சு? 6, இன்னைக்கு 12 குடிக்கிறேன். அந்த மாதிரி ஃபைட். யூ ஆர் த ஃபைட்டர் ஃபார் யூ. பக்கத்து வீட்டுக்காரவங்க, மின் வீட்டுக்காரவங்க, உங்க ஆபீஸ்ல உள்ளவங்க, அவரு மாமா மச்சான், இவர்கிட்டலாம் ஃபைட் கொடுக்காதீங்க, அது அவர் பார்த்துக்குவாரு. உங்ககிட்ட ஃபைட் கொடுங்க, உங்களை கன்வின்ஸ் பண்ணுங்க. ஆர் யூ கன்வின்ஸ்ட்? நோ. இந்த டவுட்டே வந்து பெரிய கொஸ்டின் மார்க். ஆர் யூ கன்வின்ஸ்ட் இன் DXL? நோ. வை? DXL 300 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. how many products have you used? அப்படி வீட்டில் போயிட்டு செக் பண்ணா பாத்ரூம்ல லக்ஸ் சோப் இருக்கும். டூத்பேஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்னது வாங்கி வச்சிருப்பாங்க, DXL வாரத்தில் 2 தடவை பைப்பாங்க. இப்படிலாம் இருக்காங்க, பார்த்துருக்கேன். ஷாம்பு வேற பைப்பாங்க. DXL ஷாம்பு நல்லா இல்லைங்க, சிக்க மாட்டுது, கண்டிஷனர் இல்லை. இப்படி காஃபி வாங்குவாங்க, 1 வச்சிருப்பாங்க, மிட்ர காஃபி பின்னால இருக்கும், அதை எடுத்து போட்டு குடிச்சுக்குவாங்க. ஆர்ஜி ஜெல் 30 வாங்குவாங்க, இல்லைன்னா 60-90 வாங்குவாங்க. ஓகே, கரெக்டாக கணக்கு பண்ணி 100 PV வாங்குவாங்க. எப்படி கணக்கு பண்றாங்கன்னு தெரியாது. நாங்களாம் கணக்கு பண்றப்பெல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, கூட ஓடுது. 100 கரெக்டாக போட முடியாது. 101, 102, 101.5 டப்புன்னு லாக் பண்ணுவாங்க. யூ ஆர் நாட் கன்வின்ஸ்ட். அங்கதான் பிரச்சனை. அப்ப உன்னையே நீ கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா நீ எப்படி போய் மற்றவனை கன்வின்ஸ் பண்ணுவேன்? That's not happen. You have to convince only 1%. வேற யாரையும் இந்த உலகத்தில் நீ கன்வின்ஸ் பண்ண வேணாம். நம்ம யாரையும் இந்த உலகத்துல கன்வின்ஸ் பண்ண வேணாம். நம்ம கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து மற்றவங்க கிட்ட எல்லாம் ஷேரிங், சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஆரோக்கியத்தை ஷேர் பண்ணு. அப்படியே இந்த ஷாம்பெயின் போத்தலை திறந்தா அப்படியே குளிக்கிட்டு ஷாம்பெயின் போத்தலை போய் வாங்கி திறங்க, அப்படியே நொற அப்படியே பொங்கி கொட்டும். அப்படியே அந்த மாதிரி நீங்க ஷேரிங் பண்ணணும். ஒரு DXL பத்தி பேசினா அப்படியே பொங்கி கொட்டணும். people will trust you. Trust, not believe. ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரஸ்ட்டை கொடுக்கணும்.
கொடுக்கறது இல்லையே. ஏன் ட்ரஸ்ட் கொடுக்கறது இல்லை? சொந்தத்துக்கு கன்வின்ஸ்ட் ஆகலையே. இங்க வந்து ரைமிங் என்னன்னா 100 PV போட்டு போனஸ் எடுக்கணும். இதெல்லாம் வேலைக்காகாது. 100 PV போட்டு போனஸ் எடுக்கிறவங்களாம் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன். இதுதான் ப்ராப்ளம். ஓகே, யூ ஹேவ் டு லவ் டிஎக்ஸ்என். நீங்க டிஎக்ஸ்என் நேசிக்கணும். LOVE. யூ ஹேவ் டு ஃப்ளை ஹை. ஃப்ளை FLY. ஃபர்ஸ்ட் லவ் யோர் செல்ஃப். FLY. அதுக்கு டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் L லவ், Y யோர் செல்ஃப். அப்பதான் நீங்க வந்து ஃப்ளை பண்ண முடியும். பொருளுகளை நிறைய யூஸ் பண்ணணும். காஃபி நிறைய குடிக்கணும், குடிச்சிட்டே இருக்கணும். ஏன்? பிகாஸ் யூ ஆர் இன் லவ். ஒரு பொண்ணை லவ் பண்ணும் போது எப்படி இருக்கும்? பார்த்துக்கிட்டே இருக்கணும், ரேட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். படம் முடிகிறது கூட 2 hour முடிஞ்சிச்சுன்னா என்னடா இவ்வளோ சுற்று முடிச்சுட்டான், இப்போதான் 30 நிமிஷம் ஓடுதோ, டைம் பார்த்து 2 hour தான் கரெக்டாக தான் ஓட்டியிருக்கான், நம்மளுக்கு தான் கூட ஓடிடுச்சு, என்ன செய்வோம்? அப்படியே பார்த்துட்டு அடுத்த மூவி போவோமா இல்லை சாப்பிட போவோமா அப்படி இப்படின்னு யோசிப்பீங்க. வாய்? அப்போ நாளைக்கு எத்தனை மணிக்கு காலையில் மீட் பண்ணுவோமா? அப்புறம் வீட்டுக்கு இப்போ தான் இறக்கி விட்டு வந்திருப்போம். 2 hour மூவி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 6 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு டார்லிங் ஐ மிஸ் யூ. என்னடே இப்போ தானே இறக்கி விட்டு வந்தேன், அதுக்கிட்டே மிஸ் யூ. பிகாஸ் யூ ஆர் இன் லவ். அதே மாதிரி டிஎக்ஸ்என் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு குடிச்சிட்டு உனக்கு லவ், இந்த காஃபி மேலே செம்ம லவ். அப்போ லவ் பண்ணும்போது என்ன செய்வேன்? ஐயோ இன்னொரு காஃபி குடிக்கணும் போல இருக்கு, சரி சரி ஒரு 2 hours குடிப்போம். குடிச்சிடும் அப்படி குடிச்சிட்டு யாருக்கிட்டையும் பேசு, நம்ம வாய் அரைச்சிக்கிட்டே இருக்க, எவனை பிடிச்சி பேசலாம், அப்படியே பிடிச்சி பேசலாம், அப்படியே தேடணும். தென் தட்ஸ் அப்பதான் என்ன நடக்கும்? அந்த உள்ளுக்குள்ள இந்த ஸ்பிரிச்சுவலிட்டி வெளியே வரும். அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, அது வரும். டே வந்து அந்த ஷாம்பெயின் மாதிரி அடிச்சு ஊத்தும். எப்படி ஊத்தும்? த லவ் யூ ஹேவ் ஆன் டிஎக்ஸ்என். இதாங்க டிஎக்ஸ்என். இதை விட்டுட்டு யூனோ ஐ ட்ரைங் டு கன்வின்ஸ், ஐ ட்ரைங் டு ஷேர், ஐ ட்ரைங் டு ஸ்பான்சர் ஆகாது. Why you want to convince? Why you want to sponsor? Why you want to this? No. You have to fall in love. You fall in love. பார்க்குறவங்களும் டிஎக்ஸ்என் தெரியும். எவ்ரிபடி யூ see as a potential. இவன்கிட்ட பேசணுமே, இவன் பாரு பாவம் உண்டா இருக்கான், அவனுக்கு காஃபி தேவைப்படுமே, இவன் பாரு இப்படி இருக்கான், இவனுக்கு தேவைப்படுமே, ஐயோ அவனுக்கு காப்பாற்றணும். அப்படியே you will get agitated. Why? உங்களுக்கு ஒரு பொருள் இருக்குது. எங்க இருக்குது? மனசுல இருக்கு. அதை எடுத்து கொடுக்கணும் அவனுக்கிட்ட. ஏன்னா அவனுக்கு தேவைப்படுது, அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இங்க நடக்கும் a magic will happen. இதாங்க டிஎக்ஸ்என். வெரி சிம்பிள். எவ்ரி டைம் அந்த பொருள்களை லவ் பண்ண வைக்கணும். அப்ப மிஸ்டர் கர்ணா சார்லாம் என்ன செய்யறாரு? இதுதான் செய்யறாரு, இதுதான் பண்றாரு. அவர் யாரையும் பார்த்தாருன்னு உடனே பார்ப்பாரு, ஐயோ பாரு என்னடா இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கானே, இவன் பாரு இவன் கேஸ் தூக்குறவன் பாரு, அட இப்படி இவன் என்ன ஆச்சுன்னா என்ன ஆகுவான், அப்படியே யோசிச்சு பார்ப்பாரு அவன் குடும்பத்தையே. சரி இவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாமே, எனக்கு காட்டை கொடுத்துட்டு பேசிட்டு வருவார். இவன் பாரு இவன் கஷ்டப்படுறான், அவன் பாரு அவன் கஷ்டப்படுறான். இதுதாங்க ரஹ்மத்துல்லான்னு ஒருத்தர் இருக்காரு, டாக்ஸி டிரைவர். அவருக்கு நான் இதை தான் சொல்லி கொடுத்தேன். வார டயபெட்டிஸ்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வருவார். நீ ஏன் அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ வா, நீ உனக்கு நான் ஒரு இடத்துல கூப்பிட்டு போறேன், ஒரு நல்ல பொருள் இருக்கு கையில, வா கூப்பிட்டு வர்றாரு. அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் கன்வின்ஸ் பண்ண தெரியாது, சயின்ஸு தெரியாது, கெனோடர்மா லுசிடியம்னு வாயில ஒரு நாள் சொன்னதில்லை. பட் இன்னைக்கு வந்து ஒரு 700-800 ரிங்கெட் இன்கம் எடுத்துட்டு இருக்காரு டிஎக்ஸ்என்ல. கெனோடெர்மா லுசிடியம் தெரியாது, லிங்ஜின்னா என்னன்னு தெரியாது, காளாம் இதுமோ காளாங்க, இது சோப்பா இருக்கும் காளாம், இதாங்க தெரியும். எப்படி நடக்குது இது? கிங் ஹெப்பா குவீன் ஹெப்பா பக்கத்து வீட்டு ஹெப்பான்னு ஒன்றும் தெரியாது. வேலை செய்து டயபெட்டிஸ் சூப்பர், எனக்கு வேலை செஞ்சிச்சு, உனக்கு வேலை செய்யும், வா தூக்கிட்டு வருவார். சார் பாருங்க சார், கால்லாம் பாருங்க சார் எப்படி இருக்குன்னு, என்ன பண்ணுவோம் சார். ஏன்? லவ். இன்னொருத்தனுக்கு உதவி செய்யணும், அவனை நல்லா ஆக்கணும்,
இதுதாங்க வேணும். இதுதான் ஷேரிங். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்க. செகண்ட், உங்களை முழுமையா நேசிங்க. ரொம்ப பேர் உங்களே நீங்க நேசிக்கல. உங்களை நீங்க நேசிக்கலன்னா நீங்க குண்டா இருக்கலாம். உங்களை நீங்க நேசிக்கலன்னா பவர் இருக்காது. உங்களுக்கு அந்த பவர் இருக்காது, அந்த அந்த இருக்காது. விட்டுனுவாங்க. பேட்டரி கம்மியா லோவாவே இருக்கும், இருக்காது. நான் இன்னைக்கு மிஸ்டர் நேமி சார், அவர் குரல்ல என்னைக்குமே ஒரு அதர் கிட்டு வைப்ரேஷன். வை? The vibration is not coming from the voice. The vibration is coming from the heart. அதுதான் அவரு. Because he loved himself very much. அப்போ முத அவருக்கு பழக்கமாகும் போது நான் கேட்டார், டாக்டர் நீங்க எத்தனை ஸ்பிரலினா சாப்பிட்றீங்க? நான் சொன்னேன் 50. அப்படி சாப்பிடுவேன். ஐயோ ஏன் இவ்வளவு சாப்பிட்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? என்ன சார், எந்த மரக்கறி சரியா இருக்கு? ஒண்ணுமே சரியில்லை. இது ஒண்ணுதான் சரியா இருக்கு, இது நிறைய சாப்பிட்றேன். ஆமாவா? அப்படி நானும் சாப்பிடுவா? சாப்பிடுங்க சார், பறப்பீங்கன்னு. நாளைக்கு ஸ்டார்ட் பண்றேன். வை? என்னங்க கன்வின்ஸ் பண்ணேன்? ஆர்டிக்கல் கொடுத்தனா, 10 ரிசர்ச் பேப்பர் கொடுத்தனா? நோ, ஒன்றும் கொடுக்கல. சொன்னேன், பார்த்தாரு. எனக்கு கொஞ்சம் தேவை, இப்படிதான் இருக்கணும். சாப்பிட்டாரு. கனோட்ரமா நிறைய சாப்பிட்டாரு. மைதா நிப்பாட்டுங்க சார்னு டப்புன்னு நிப்பாட்டினாரு. நிறைய தேங்காய் போட்டு அல்லத்தை அடிச்சு விடுங்க சார்னு. டெய்லி தேங்காய் தான், காலையில தேங்காய். வை? பிகாஸ் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் அவருக்கு மேல உள்ள லவ்ங்க. ஒவ்வொரு மனிதனும் அவனை முழுமையாக நேசிச்சாதான் அல்ல ஃபயர் வரும். உங்களுக்கு அந்த லவ் இல்லாட்டினா நீங்க மெடிடேஷன் பண்ணாலையும் ஒரு ஃபயர் வராது, என்ன பண்ணாலையும் ஃபயர் கிடையாது. அப்படியே கம்மின்னு இருக்கும். நீங்க அப்படியே என்னத்த டைம் கன்வெர்ட்டர் வாங்கிட்டு 2 தொங்க விட்டு மேல தொங்க விட்டுனா கூட அப்படியே தான் தொங்கிட்டு இருக்கோம். ஏன் சொல்லுங்க? ஓ பவர். ட்ரஸ்ட் இல்ல, லவ் இல்ல, கான்ஃபிடன்ஸ் இல்ல, ஞானம் இல்ல, உங்களுக்கு இல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு லீடரும் அந்த பவர் இருக்காங்கன்னா பாருங்க. வாட்ச் தி லீடர்ஸ். இதுதான் கருணா சார் முத வரும்போது ஹார்ட்டுக்கு வந்தார். பட் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே ரொம்ப கிரேட். அந்த வயதுக்கு அந்த பவர் அங்க இருக்கு. மைண்டு டக்குன்னு வேலை செய்யுது. ஆரோக்கியத்திலையும் இருக்கு, பிசினஸ்லயும் இருக்கு, 2 சைட்லயும் இருக்கு. பவர் அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, பார்த்துவாரு. நல்ல எங்க சரி, இவங்கிட்ட பிசினஸ் சரி, அவங்ககிட்ட பிசினஸ் சரின்னு. இப்படிதான் ஒருத்தன் ஒரு இந்த குரூப்ல சேருன்னு சொல்லி வந்தான், எல்லாம் பேசினான். பபக்குன்னு எனக்கு ஒரு நாள் போன் அடிச்சான், பபக்குன்னு போய் வேற குரூப்ல சேர்ந்துட்டான். அப்ப நாங்க எல்லாமே ஃப்ரெண்டு. நான் ஃப்ரெண்டு, இவங்க ஃப்ரெண்டு, அடுத்த குரூப் ஃப்ரெண்டு, எல்லாம் குரூப் ஃப்ரெண்டு. ஸோ சேர்ந்தோடனே நான் கருணா சார்கிட்ட சொன்னேன், சார் இப்படி நடந்துருச்சுன்னு. சார் அவன் உருப்பிட மாட்டான் சார், அவன் பிஸ்னஸே பண்ண முடியாது, அவன் சரியான வேஸ்ட்டு, அவன் போனதே நல்லதா போச்சு. அப்பா கடவுளே, எனக்கு டென்ஷன் குறைவுனாரு. அதே மாதிரி இருக்கிற இடம் ஒண்ணுமே தெரியல, காணாம போயிட்டான். அப்ப பாருங்க, ஒரு லீடர், வைஸ் லீடர், த ஃப்ரீக்வன்சி ஆஃப் தெரியுது. ஏன்னா அவர் எத்தனை பேரை பார்த்துருக்காரு, அசஸ் பண்ணியிருக்காரு. அவர் போய் பார்த்தெல்லாம் பேசிட்டு வந்தாரு. இவரு கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டு இப்படி அப்படின்ட்டு ஒன்றும் பண்ணல. அது அவர் கரெக்டாக சொன்னார். இதுதான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தாட்ஸ், இந்த மாதிரி ஒரு எனர்ஜி, இந்த மாதிரி ஒரு ஃபயர் வரணும்னா மொத நீங்க என்ன செய்யணும்னா, உங்களை நீங்க நேசிக்கணும். உங்களை நீங்க லவ் பண்ணணும். விட்டுருங்க, எல்லாரையும் முதல்ல லவ் பண்றதெல்லாம் விட்டுட்டு உங்களை நீங்க லவ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு லோஷன் போடுங்க, உங்களை நல்லா சுத்தமா வச்சுங்க, உங்களுக்கு நல்லா படிச்சு நல்லா அறிவை செலுத்திக்கங்க, உடம்பு நல்லா வச்சுங்க, காலை எழுந்து கொஞ்சம் வாக்கிங் போங்க. அப்போ உடம்புல உள்ள பவர் வரும். பவர் இது தாங்க கோயில். இதைத்தான் பெஸ்டா வச்சிருக்கணும். இந்த பெஸ்டா வச்சிருந்தீங்கன்னா வர்ற ஸ்பிரிச்சுவல்லாம் பிச்சுக்கிட்டு அடிக்கும், இந்த சாம்பியன் பார்த்த மாதிரி.
அப்போ போய் ஒருத்தவங்க கிட்ட பேசுனீங்கன்னா அப்படியே கணீர்னு வரும். இது தாங்க ஷேரிங். Do not convince. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இஃப் யூ ட்ரைங் டு கன்வின்ஸ் சம்படி இட் வில் பி அ ஃபெயிலியர். யாரையும் கன்வின்ஸ் பண்ண போங்க. ஒரு வீட்டுக்கு போறீங்களா, ஒரு ப்ராஸ்பெக்ட் வீட்டுக்கு போறீங்களா, சந்தோஷமா போங்க. என்ன செய்ய போறீங்க? கதை சொல்ல போறேன். என்ன கதை? நம்ம சொந்த கதை. அதே கருணா சார் சொல்லுவாரு, மற்ற கதையெல்லாம் சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவாரு, நீ ஏன் பூரா மற்ற கதையை சொல்ற, உனக்கு கதை இல்லையா, உன் சொந்த கதை என்ன ஏன்னு கேட்பாரு. இந்த மாதிரி டைலாக்ல வந்து அப்பப்போ அவர்கிட்ட இருந்து நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். அவர் அப்பப்போ ஒரு கேப்ல டக்குன்னு கொடுப்பாரு. என்ன சார் நீங்க உங்க கதையை சொல்லுங்க சார், அவங்க கதையை விடுங்க, உங்க கதை என்ன. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில போக கதை வந்துடும். இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல இருந்தீங்கன்னா டிஎக்ஷன்ல கதை வரும். அந்த கதைகளை எடுத்து நல்ல சாலிட்டா வச்சிருக்கணும். அப்ப நீங்க ஒழுங்கா செஞ்சா தாங்க கதை வரும். அப்ப ஸ்டார்டிங்கே வந்து ப்ரொடக்ஷனே சரியில்லைன்னா எங்க கதை வரும்? அப்போ ஒளிச்சு சாப்பிட்டா அது போய் கதைன்னு சொல்ல முடியுமா? கம்மியா சாப்பிட்டா அது போய் கதை சொல்லுமா? பொய் சொல்லி கதை சொன்னீங்கன்னா மனசுல இருந்து வராது, மைண்ட்ல இருந்து வரும். மைண்ட்ல இருந்து வந்துச்சுன்னா அது கன்வின்சிங் ஆயிரும், ஷேரிங் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த நீங்க உலகத்துல ஆற வேணாலும் ஏமாத்திடலாம், உங்களை நீங்க ஏமாற்ற முடியாது, முடியவே முடியாது. அவ்வளோ பவரா வேலை செய்யும். நெகட்டிவா பண்ணா டப் நெகட்டிவ் ப்ரொடியூஸ் பண்ணும். பாசிட்டிவா போச்சுன்னா பாசிட்டிவா வைப்ரேட் பண்ணும். இந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு ஃபீல் பண்ணிடும். இதுதாங்க எனர்ஜி. இது ஒன்னொரு லெவல். அதுக்கெல்லாம் நமக்கு இன்னைக்கு போக வேண்டாம். ஓகே, உங்களை லவ் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து அந்த ஷாம்பெயின் மாதிரி அட்டிங்க, ஷேரிங்க. திஸ் இஸ் ரியாக்ஷன் டெஃபினெட்லி அப்படியே க்ளோ பண்ணும். அந்த க்ளோ பண்றது எங்க இருந்து வரும்? முகத்துல இருந்து வரும், ஹாப்பினஸ் வரும். ஓகே, நம்ம லீடர்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ரிலாக்ஸா உட்காந்து பியானோலாம் விளையாண்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் லைஃப். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஷேரிங். ஸோ உள்ள கேள்விங்களுக்கு எல்லாம் நானே பதில் சொல்லிட்டேன். ஸோ ப்ளீஸ் டு நாட் கோ அண்ட் செல்லிங் பண்ணாதீங்க, ஷேரிங் பண்ணுங்க. யாருக்கிட்டையும் கன்வின்ஸ் பண்ணாதீங்க, ஷேரிங் பண்ணுங்க. அண்ட் ஒன்லி ஒன் திங் நீங்க என்ன செய்யணும், ஷேர் ஃப்ரம் யுவர் ஹார்ட். அதுதான் நீங்க பண்ணணும். உங்க உள்ளத்துல இருந்து, மனத்துல இருந்து, அட்டி உள்ளத்துல இருந்து ஷேர் பண்ணுங்க. அட்டிங்க ஷாம்பெயின் மாதிரி. அதுக்கு முன்ன உங்களை லவ் பண்ணீங்க. ஓகே, வேற எதுவும் கொஸ்டின் எதுவும் இருக்குங்களா சார்? இல்ல சார், கேள்விகள் இல்ல. நிறைய வந்து நன்றி பதில் தான் நிறைய வந்திருக்கு. இல்ல, இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி சொல்லி இருக்கிறோம். நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஒரு பிராக்டிஸா போடணும். ஓகே, இன்னைக்கு சூன்யா தெரப்பி கூட வந்து என்னன்னா மைண்ட் ரீசெட், அவ்வளவுதான், ஒன்றும் கிடையாது. மைண்டை நீங்க ரீசெட் பண்ணணும், இவ்வளவுதான். அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு சுவிட்ச் வேணும். இப்ப நீங்க போறீங்க, காலையிலேயே போறீங்க, நிறைய வேலை இருக்கு, நிறைய நெகட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் போட்டு அப்படியே பண்டல் அப் பண்ணி உட்காந்துருக்கீங்க. அதை ரீசெட் பண்ணி ஜீரோவுக்கு கொண்டு வரணும். என்ன பண்ணுவீங்க? எலக்ட்ரிக் வச்சு ஷார்ட் அடிக்க முடியுமா? முடியாது. பில்டிங்ல இருந்து கீழே குதிக்க முடியுமா? முடியாது. இதுதாங்க ரீசெட்னா மைண்டை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு காமா இருக்கும். இந்த மைண்டு குரங்கு, இது ஆஃப் ஆகாது, அப்படியே தாவிக்கிட்டு இருக்கும். இவன் கட்டணும், அவனுக்கு கட்டணும், இவனு பண்ணணும், இவனு பண்ண தொட்டு ஃபோன் அடிச்சான், அவனுக்கு கொடுக்கணும், ஆர்ச்சி கட்டானா, ஐயோ தாண்டிக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்படி க்ரௌன் டைமண்ட் ஆகணும், க்ரௌன் அம்பாசிடர் ஆகணும், அப்படியே யோசிக்கும். அப்போ அதுக்கு ஒரு கணக்கு கொடுக்குறோம். என்ன கணக்கு? ரிவர்ஸ்ல கணக்கு பண்ணு, பிரீதிங் பண்ணு, ரிலாக்ஸா உட்காந்துரு, மூக்கால பிரீத் பண்ணு, ஏன் வாயால பிரீத் பண்றேன், மூக்கு அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரீத் பண்ணிட்டு ரிலாக்ஸா இருக்கணும். ஒன்று அப்படியே கோசம் அப்படியே ரிலாக்ஸ். இது மைண்ட் ஸ்ட்ரெஸ். இதை ப்ராக்டிஸ் பண்றது இல்லையே, அங்கதானே பிரச்சனை. ஏன் ப்ராக்டிஸ் பண்ணல? உங்களை நீங்க லவ் பண்ணல. காலைங்க 9 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, உங்களை நீங்க லவ் பண்ணல. சார் வணக்கம் சார். இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். கண்டிப்பா சார், சொல்லுங்க சார். ஒரு நல்ல ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லுங்க சார். இல்ல, மீட்டிங் முடியல, காஃபி டேல அந்த மாதிரி ஷேர் பண்ணலாம். நான் முக்கியமா என்ன சொல்ல வரேன்னா, சார் சொன்னீங்க லவ் யுவர் செல்ஃப்னு சொன்னீங்கல்ல. இது வந்து நான் சொல்றதுனால மற்ற நண்பர்களுக்கு வந்து இது ரொம்ப பயனா இருக்குன்றதுக்காக சொல்றேன். டாக்டர் ஃப்ரீடாஸ் சொன்னாரு,
லவ் யுவர் செல்ஃப்னு சொல்லுங்க, அன்னாடுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அதை படிச்சுக்கிட்டு அதோட சேர்த்து காலையில கண்ணாடியை பார்த்து நான் என்ன சொன்னா, ஐ லவ் மை செல்ஃப், ஐ லவ் மை டிஎக்ஷன், ஐ லவ் மை பிஸ்னஸ், ஐ லவ் மை ஆல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு நிறைய எல்லாம் இப்படியே சேர்த்துக்குவேன். இது வந்து நான் தொடர்ந்து ரொம்ப நாளா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கிட்ட செஞ்சேன். அதாவது எம்சிஓ வர்ற வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இது வந்து பெரிய மாற்றத்தை எனக்கு கொடுத்துச்சு. தயவு செஞ்சு முடிஞ்சா நீங்க செஞ்சுக்கோங்க. இது வந்து சாதாரணமான விஷயமா நினைக்காதீங்க. எல்லாமே பிரிச்சுவல்ல இருந்து எல்லாமே அதை அடங்கியிருக்கு. இதை வந்து நான் உளப்பூர்வமா நான் ஒத்துக்கிட்டு இதை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். நன்றிங்க சார். நன்றி, வணக்கம் சார். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சார். மிஸ்டர் கருணா சார் வந்து ஒரு அருமையான லீடர். ஓகே, நம்ம எல்லாமே வந்து லீடர்ஷிப் வந்து நம்ம கிட்ட இருந்து வந்திருக்கு இருக்கு. பட் என்னன்னா நம்ம வந்து என்ன சொன்னா அவர் எது சொன்னோம்னா டப்புன்னு ஃபாலோ பண்ணுவாரு, பிக்கப் பண்ணிக்குவாரு, ஆலோசனை கேட்பாரு, கரெக்டா பண்ணுவாரு. ஏன் கோச்சபிள் சென்சிபிள், அப்ப கரெக்டா போவாரு. அப்போ ஒரு தடவை நான் சொன்னேன், சார் இதுக்கு மேல நீங்க டை தான் சார் போட்டு வரணும். ஆக்குன்னு மறுநாளே பார்க்கணுமே. ஐயோ டப்புன்னு சார் நீங்க அடுத்து கோட்டு போடுங்க சார்னு போயிட்டு 2 கோட்டு, 1 இல்லை 2 வாங்கினாரு. பாருங்க, இது தாங்க ஏன் he loves himself. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப பொறுக்கு. ஐயோ நான் சொல்றீங்க, அவங்களே நேசிக்காம என்னங்க பண்றது? டைபெட்டிஸ் ஆயிட்டு, குண்டாயி, காலெல்லாம் புண்ணாயி, இப்படி ஆகி அப்படி ஆகி இப்படி பல பிரச்சனைங்க. ஏன் இந்த மாதிரி இருக்கிறோம்? முடியாது இருக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோம்னா அது நம்ம தான் காரணம், வேற யாருமே காரணம் இல்லை. அப்பா இல்ல, தாத்தா இல்ல, பாட்டி இல்ல, யாருமே சொல்ல முடியாதுங்க. யாரும் வந்து சொன்னாங்கன்னா எங்க அப்பா தான் காரணம்னு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். ஏன்னா நான் வந்து இன்னைக்கு இருக்கிறது வந்து எல்லாம் ஏன் உழைப்பு, சரிங்களா? அது பெரிய கதையே இருக்கு பின்னால, அதை விட்டுருவோம். ஸோ நம்ம லவ் யுவர் செல்ஃப். காலையில எழுந்திரிச்சுன்னு கண்ணாடியில பார்த்தீங்களா, ஒருத்தர் நிற்பான் கண்ணாடி முன்னுக்கு. ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க அதே மாதிரி இருப்பான். ஓடி இருக்கும்னா குண்டா இருந்தா குண்டா, கருப்பு இருந்தா கருப்பு, கறி சட்டி மாதிரி இருந்தா கறி சட்டி, என்ன குண்டு சட்டி இருந்தாலும் குண்டு சட்டி, எதுவும் மாற்ற முடியாது. நீங்க ஒல்லியா இருந்து உள்ளுக்கு ஒரு குண்டா இருக்க மாட்டான், இல்ல உள்ளுக்கு குண்டா இருந்து நீங்க ஒல்லியா இருக்கன்னு சான்ஸ் கிடையாது. அவனை பார்த்து ஹே ஐ லவ் யூ, இன்னைக்கு பயங்கரமா என்னது செய்யணும், காலையிலே ஏந்திரிக்கணும், நைட்டு போகும்போது படுக்கிறதுக்கு முன்ன சொல்லிட்டு படுங்க, காலையிலே ஏந்திரிச்சு கொஞ்சம் நடக்க போறோம், ஓகேயா, சோம்பேறி தூங்கிட்டு இருக்காதுடா டேய் சொல்லிட்டு பக்குன்னு சொல்லுங்க. காலையில பாருங்களேன், கண்டிப்பா ஏந்திரிப்பீங்க, டெஃபினெட்லி ஏந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு சின்ன வாக்கிங் போங்க. ஓகே, ஒரு நாளைக்கு 1 பேஜ் படிங்க. ரொம்ப படிக்க வேணாங்க, ரொம்ப கெட்டிக்கிறதுனால கஷ்டமாயிரும். 1 பேஜ் படிங்க, ஒரு புக் எடுத்து 1 பேஜ் படிங்க. இதை மிஸ்டர் நிக்சன் டாக்டர் சொன்னேன் நான், சார் ஒரு நாளைக்கு 1 பேஜ் படிங்க சார், ரொம்பலாம் படிக்க வேணாம் சார், ஒரு வருஷத்துல ஒரு 4 புக்கு 5 புக்கு படிச்சிடலாம் சார். அவர் இன்னைக்கு ஒரு நாள் 1 பேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஒரு சாப்டருக்கு வந்துட்டாராம். என்ன சொல்றாரு, சார் நான் கொஞ்சம் வேகமா படிக்கிறேன், நான் 1 பேஜ் கம்மியா இருக்கு, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஓகே, வெரி குட். அப்போ அப்ப என்ன செய்யும், 1 பேஜ்ல இருந்து 2 பேஜ் 3, அப்போ ஒரு சாப்டர் ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன டிஎக்ஷன் பண்றதுனாலும் நீங்க படிச்சீங்கன்னா வைஸ்டா இருக்கும் மைண்டு. நெல்சன் மண்டேலா என்ன பண்ணாரு, ரீடிங். டாக்டர் மகாதேவ், த கிரேட் பீப்புள், அவர் எப்படி யங்கா இருக்காரு? பிகாஸ் ஆஃப் 2 things. ஹெல்த் எப்படி வந்துச்சு, வெல்த் எப்படி வந்துச்சு, ஹெல்த்தா இருக்கிறதுனால வெல்த் வந்துச்சு. ஓகே, அங்கிட்டு மைண்டு துரு பிடிக்காம ஃபீடிங் ஓடிக்கிட்டே இருக்கு, அப்படியே இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கு, படிச்சுக்கிட்டே இருக்காங்க புக்கு. அப்ப நீங்க ஆட்டோமா படிச்சனே வச்சிருக்க முடியாதுங்க, அப்படியே கனமா ஆயிரும். அப்பதான் திருப்பி எழுதுவீங்க. யூ கேன் ரைட் பேக் புக்ஸ். படிங்க, ஒரு ஏடுங்க, ஒரே ஒரு ஏடு படிங்க. சாப்டர் எல்லாம் போக வேண்டாம், ஒரு ஏடு என்ன செய்யும், மேஜிக் நடக்கும்.
மேஜிக் பார்ப்பீங்களா, இப்படி குருவி செஞ்சு இப்படி விடுறது, பூ எடுத்து இப்படி குருவி விடுறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து வரும். குருவி வராது, வேற வேற மாதிரி மேஜிக்லாம் வரும் உங்களுக்கு. ஓகே, ஆல்ரைட். ஸோ டைம் ஆகிட்டு இருக்கு. கொஸ்டின்ஸ் இல்லை. டாக்டர் ரஞ்சன் இருக்காரு, அவர் கூப்பிடலாம். நேமி சார், நேமியோட குரல் கொஞ்சம் கேட்கணும், அந்த கணீர்னு. இருக்காரு. குட் மார்னிங் சார். டிஎக்ஸ்என் காலை வணக்கம். நம்ம டிஎக்ஸ்என் ஃபேமிலி எல்லாரையும் நான் லவ் பண்றேன். ஐ லவ் எவரிபடி. எஸ், we love DXN, we love everyone. டாக்டர் ஃபிர்தௌஸ், இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது மீட்டிங். ஒரு மாதிரி டிஃபரெண்ட் ஆங்கிள் போச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா சார், ஏன்னா எல்லாரும் வந்து நிறைய சொல்றாங்க கன்வின்சிங். எப்ப பாரு கன்வின்சிங் பத்தி பேசிட்டு இருக்கோம். கன்வின்சிங் கிடையாது, லவ்விங். பாருங்க, ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் போய் பார்க்கும் போது நாங்க எங்கேயாவது கன்வின்ஸ் பண்ணிருக்கோமா சார்? பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு பாரு, நான் அவ்வளவு ஏர்ன் பண்றேன், உன்னை நல்லா காப்பாத்திடுவேன். அவனுக்கு இன்கமே வேணாங்க சார், இன்கமே வேணாம். அவன் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையா இருக்கும். லவ் பண்ணின முடிஞ்சு லாக் ஆயிரும், முடியாது ஒண்ணும். அப்போ what is that to convince? You don't need to convince, you need to love. Absolutely. அதுதான் நான் சொல்றேன். DXN லவ் பண்ண வச்சிட்டீங்க, they will love you and they will love DXN forever. Yes, yes. அதுதாங்க, வேற ஒன்னும் சீக்ரெட் கிடையாது. நீங்க பாருங்க, என்ன நம்மளையும் லவ் பண்ணிக்கணும். மிஸ்டர் நேமி சார் பாருங்க, இன்னைக்கு அவரு பறக்குறாரு, நல்லா தேங்காய் சாப்பிட்டுட்டு காலையில. Thanks to Dr. Firdaus. DXN தான் டாக்டர் ஃபிர்தௌஸ் எனக்கு அறிமுகப்படுத்திச்சு. இல்லைன்னா யாருமே தெரியாது. நீங்க யாரோ நான் யாரோ. ஆமா, மலேசியால இருந்து இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் என்ன தவம் பண்ணணும்? உண்மைங்களே, இது வந்து ஒரு பெரிய கொடுப்பேன். இன்னைக்கு கருணா சாரு, மிஸ்டர் நேமி சாரு, டாக்டர் ரஞ்சன், மிஸ்டர் ஆண்டி சாரு, நிறைய பேர் இன்னைக்கு இந்த ஜூம்ல உள்ளவர் அனைவர்களும் இன்னைக்கு நாங்க வந்து அவங்களோட காத்துட்டு இருக்கோம். நானும் மிஸ்டர் நிக்சனும் இந்தியாவுக்கு வர்றதுக்கு. வாங்க வாங்க வாங்க, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். மெக்சிகோ போனா மேரியோ இருக்காரு சார். யோசிச்சு பார்த்தது கூட இல்ல இந்தியாவுக்கு போனோம்னு. இல்ல, மெக்சிகோ போனா மேரியோ இருக்காரு. எல்லாரையும் கூப்பிடுங்க, ஒரு வார்த்தை சொல்லுவோம், பேசுவோம். டாக்டர் ரஞ்சனையும் கூப்பிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். சொல்லுங்க சார். சார், மேடம் அனிதா தேவி கேள்வி கேட்டாங்க. எஸ் எஸ். குட் மார்னிங் டாக்டர். டாக்டர், எனக்கு क्वेश्चनலாம் ஒண்ணும் டாக்டர், உங்களோட ஸ்பீச்சை கேட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் இன்னைக்கு பேசணும்னு முடிவு பண்ணி பேசுறேன் டாக்டர். ஆக்சுவலி சான்ஸ்கிரிட்ல ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க டாக்டர். வந்து 2 டைப் ஆஃப் குருஸ் இருந்தாங்க. ஷேர் பண்ணிக்கலாமா டாக்டர்? சொல்லுங்க. அதுல வந்து ஒரு குரு வந்து ரொம்ப தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சீரியஸா அந்த குருகுலத்துல எல்லாரும் சின்சியரா கிளாஸ் அட்டன் பண்ணணும், லேட்டா வந்தா தோப்பு கட்டணும் போடணும், இல்ல ரன் போய் கிரவுண்ட ரன் பண்ணணும், அப்படி எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. 2வது குரு வந்து ரொம்ப ஜோவியலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் எந்த டைம் வந்தாலும் ஓகே ஓகே நீ போ கிளாஸ் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஸ்டோரி சொல்லிட்டு ஜாலியா அவங்கள மூவ் பண்ண வச்சுட்டு இருந்தாருங்களா. அப்ப வந்து கடவுள் வந்து நேர்ல வந்து நின்னு யாருக்கு ஃபர்ஸ்ட் மோட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப 2வது குருக்கும் 2வது குருவோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் மோட்சம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாராம். அப்ப ஃபர்ஸ்ட் குரு கேட்டாராம், நான் வந்து ரொம்ப சின்சியரா என்னோட ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன், நான் வந்து ஆன் டைம்ல பண்ணிட்டு இருந்தேன், ஏன் நீங்க வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு கடவுளை கேட்கும் போது அவர் சொன்னாராம், உன்னை சுத்தி இருக்கிற பீப்புள்ஸ் உன்னை ஸ்டூடெண்ட்ஸையோ நீ சந்தோஷமா வச்சிருக்கல, நீ டைம் பண்ணுன பட் ஹாப்பியா வச்சிருக்கலன்னு சொல்லி சொன்னாங்களா சார். அது மாதிரி நான் ப்ரீவியஸா இந்த டிஎக்ஸ்என் வரதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிதான் இருந்தேன், சின்சியரா இருந்தேன். இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர். பயங்கரமான ரகசியம். அதான் டாக்டர், என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட சேஞ்சஸ் பார்த்துட்டு எனக்கு வைஃபை கனெக்ஷன் கொடுத்துருக்காரு. அதோட 2வது வந்து நான் ஐஓசி பிளான் 2nd பிளான் எடுத்து கொடுத்துருக்காரு. He supported me a lot doctor because of my changes that took changes a lot doctor.
சோ ரொம்ப சந்தோஷம் அனிதா தேவி, வாழ்த்துக்கள். ஷேர் பண்ணோம். வெரி ஷார்ட் பீரியட்லயே நான் வந்து ஸ்டார் ஏஜென்ட் ஆயிட்டேன். 2021ல டாக்டர் சொன்ன மாதிரி எனக்கு இந்த ப்ராடக்ட் மேல இருக்கிற கான்பிடென்ட் என்னை வந்து கண்டிப்பா ஸ்டார் டைமண்டா அடுத்த லெவல் போய் நான் எல்லாரையும் உங்களை நேர்ல மீட் பண்ணுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஈகர் இருக்குங்க டாக்டர். சோ நான் இதை ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். அதான் இன்னைக்கு பேசுனேங்க டாக்டர். தேங்க்யூ சோ மச். கரெக்ட் சொன்னீங்க பாத்தீங்களா, ஷேரிங். எல்லாரும் நேசிங்க, நல்லா ஷேர் பண்ணுங்க, நல்லா சிரிச்சுட்டே இருங்க. சிறப்பா வருது டாக்டர். இங்கதான் சிரிக்க முடியும், இந்த குரூப்ல தான் சிரிக்க முடியும். வெளியில போய் சிரிச்சா பைத்தியக்காரன்றாங்க. ஆமாங்க சார், அது ட்ரூ. நம்மள டிஎக்ஸ்என் பைத்தியம் சார். டாக்டர் லிம்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லு சார். ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் எல்லாமே இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் இது ஏதோ ஒரு பெரிய இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது ரொம்ப போரிங்கா இருந்தது. என்னடா இதெல்லாம் சொல்றாங்க, ஹெல்த்ன்றாங்க, ஹாப்பினஸ்ங்கிறாங்க, வெல்த்ங்கிறாங்க, இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நினைச்சேன். பட் இது எல்லா ஒவ்வொரு வேர்டுமே ட்ரூ. இது வந்து ஃப்ரம் மை ஹார்ட் நான் சொல்றேன் டாக்டர். இது வந்து உண்மை. இப்ப சொன்னீங்களே நீங்க, நான் எந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால நான் ஒரு மீட்டிங் கூட ரெகுலரா அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீக்கா என்னோட மாமனார் ப்ராப்ளத்தினால நான் கொஞ்சம் ரெகுலரா அட்டெண்ட் பண்ண முடியல டாக்டர். கண்டிப்பா இது உங்களோட மீட்டிங் அது எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கு. அனிதா தேவி, நீங்க ஒண்ணு செய்யணும். சொல்லுங்க. நீங்க என்ன செய்யுங்க, நீங்க அடுத்தது உங்க மாமனார மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வைங்க. அவரு உடனே பறப்பாரு, நடக்க மாட்டாரு, பறப்பாரு. அதான் செஞ்சு நானே போய் கேர் எடுத்துக்கிறேன் டாக்டர். நீங்க சொன்ன மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, அவர் மீட்டிங்க்கு வரதுக்கு முன்னே என்கிட்ட ஒரு மெசேஜ் கொடுத்துருங்க, அவர் மீட்டிங்ல இருக்காருன்னு. அது போதும் எனக்கு. அவருக்கு நிறைய எனர்ஜி அனுப்பி விட்டு அவர் அப்படியே ஒரு 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 என்ன செய்யணும்னா, அவர் நில்லுங்க, இதை திறந்துடுறேன், அப்படியே ஒரு ஃபயர், ஒரு 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 உற்சாகம் கொடுத்துடலாம் அவருக்கு, சந்தோஷப்படுத்தலாம், அவரை சந்தோஷப்படுத்தலாம். அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பார், நிறைய டேக்ஸன் சாப்பிடுவாரு, நல்லா சிரிச்சிட்டு இருப்பாரு. இப்ப கடைசி காலத்துல ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் பாபாய் சொல்லிட்டு போவார். அதுதாங்க வேணும். அதுதான் ரொம்ப, நீங்க அது முயற்சி பண்ணுங்க. டாக்டர் ரஞ்சன் இருக்காரு, அவர் ஒரு 2 வார்த்தை பேச சொல்லுங்க டாக்டர். கண்டிப்பா கண்டிப்பா. எங்க அவரு? Good morning, Dr. Firdaus. Good morning, good morning, Mr. Nixon. Good morning, Mr. Karna. Good morning, Nemi. Good morning to all the participants. ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது. கடைசியில சிரிக்க வச்சிட்டீங்க டாக்டர் ஃபெர்தௌஸ். சிரித்து வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? ஆமா, உம்மனா மூஞ்சியா இருக்கக்கூடாது, எப்போ பாரு வந்து குறை கொட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது லைஃப் இல்ல. யூ ஷுட் பி ஹாப்பி. அதனாலதான் நம்ம டிஎக்ஸ்என்ல என்ன மோட்டோ கொடுத்துருக்காங்க, ஹெல்த், வெல்த் அண்ட் ஹாப்பினஸ். டிஎக்ஸ்என் வந்து ஒரு ஹாப்பினஸ், மகிழ்ச்சியாக பண்ணக்கூடிய ஒரு வியாபாரம். அத மகிழ்ச்சியோட செய்யணும். இப்போ டாக்டரா இருக்கிறோம், டாக்டரா இருந்துனாக்கா நான் மகிழ்ச்சியா பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு பல காலகட்டங்கள்ல வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம். அப்ப ரொம்ப டென்ஷன் இருந்துட்டோம் டாக்டர். ஆமா ஆமா, அப்படி ஐசியூல போய் சிரிச்சானாக்கா அவ்வளவுதான், நம்மள கொண்டு விடுவாங்க. ஆமா, பேஷண்ட் சாகுறது கடற்கரை, நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கியான்னு, அவனை காப்பாத்தாம நீ சிரிக்கிறியான்னு சொல்லிட்டு டிஎக்ஸ்என் வந்து மகிழ்ச்சியாக பண்ணக்கூடிய ஒரு வியாபாரம். அதை புரிஞ்சு செய்யணும். அந்த ஒரு மகிழ்வு வந்து வேணும் டிஎக்ஸ்என் பண்றதுல, அந்த மகிழ்வு வந்து ஒரு வேணும். பார்ட்டிசிபென்ட்ஸ் குறிப்பிட்ட மாதிரி கேரிங் அண்ட் ஷேரிங், டிஎக்ஸ்என் அதுதான். கேர் பண்ணும், வி ஹேவ் டு கேர் ஃபார் அதர் பீப்புள். கேரிங் எப்படின்னாக்க, ஆதரவு இல்லைனாக்க அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். அப்படின்னாக்க நமக்கு மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்கும், ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கேர் பண்ணணும். அதே சமயத்துல
ஒரு ஒரு பிரியப்பட்டவங்க இருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம ஃபேமிலியிலையோ இல்லை அடுத்த ஃபேமிலியிலோ தெரிஞ்சவங்களையோ இல்லை தெரியாதவங்கள்ட்டையோ நம்ம வந்து ஒரு ஒரு கேர் எடுத்து நம்ம அந்த காரியத்தை நம்ம செய்யறப்போ நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ஏன் நிறைய அதாவது லவ் அண்ட் கேர் சொல்லுவாங்க இல்லையா, அனிமல் லவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு செடியை வளர்க்கணும்னாலும் நீங்க கேர் எடுத்து தான் நீங்க வந்து பாதுகாத்து வளர்க்கணும். சும்மா செடியை வச்சுட்டு அது வளராது. யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் இட். அதே மாதிரிதான் டிஎக்ஸ்ன்னும் ஒரு தென்னை மரம் மாதிரி அதை வந்து பலன் கொடுக்கணும். 5 வருஷம் கழிச்சுனாக்க யூ ஹாவ் டு கேர் ஃபார் இட். அதை வளர்க்கணும், அதுக்கு உரம் போடணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதை வேற ஒன்றும் அழிக்காம அதை பார்த்துக்கணும். அப்போதான் 5 வருஷம் கழிச்சு அந்த தென்னை மரம் நமக்கு பலன் கொடுக்குற மாதிரி அது கொடுக்கும். இன்னொன்று சொல்லுவாங்க, டிஎக்ஸ்என் வந்துட்டு இப்போ அது பேசுகிறப்போ டிஎக்ஸ்எனை பற்றி சொல்கிறப்போ இட் வில் மேக் யூ ஆர் பிரேக் யூம்பாங்க. ஏன்னா டிஎக்ஸ்என்ல வந்து இப்போ ஒரு அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எய்தர் இட் வில் மேக் யூ ஆர் பிரேக் யூ. அதாவது நீங்க வந்து இதுல வெற்றியாளர் ஆகலாம் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. இல்லைனாக்கா இட் வில் பிரேக் யூன்னு என்ன அர்த்தம், ஓட்டாண்டி ஆக்கிடலாம், இல்லைன்னா பைத்தியம் பிடிக்க மாதிரி அந்த சூழ்நிலைக்கு வந்துடலாம். ஆனா டிஎக்ஸ்என்ல வெற்றி அடையணும்னாக்க டிஎக்ஸ்என் பைத்தியம் ஆக வேண்டும். 24 மணி நேரமும் டிஎக்ஸ்எனை பத்தி தான் நம்ம வந்து பேசணும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட டிஎக்ஸ்எனை பத்தி தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வாய்ப்பாடு சொல்ற மாதிரி கேனோடர்மானாக்க கேனோடர்மா பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லணும், டிஎக்ஸ்எனை பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லணும், தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லணும். அதுதான் பைத்தியம். அந்த பைத்தியங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். அதாவது ஆமா, அந்த லவ்வோட எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு மேட்னஸ் இல்லையா? சோ பைத்தியக்காரன் பாருங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அவன் அழுவ மாட்டான், அவனுக்கு கவலைய மாட்டான் யாருன்னு அவனு. அதான் சொல்லுவாங்க, ஒருத்தன் பைத்தியக்காரனுக்கு வந்து என்னன்னாக்கா, நான் பிரைம் மினிஸ்டர், இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர், அவன் தான் பிரைம் மினிஸ்டர் நினைச்சுக்குவான். இந்த கண்ட்ரிக்கு நான் தான் பிரசிடென்ட்னா அவன் பிரசிடென்ட் ஆயிடுவான். அதே மாதிரி நம்ம டிஎக்ஸ்என் பைத்தியம் பிடிச்சி நான் ஒரு கிரவுன் அம்பாசிடர் ஆக போறேன்னு நிச்சயம் ஆயிடுவீங்க. அது வந்து நாளாகலாம், கொஞ்சம் தள்ளி போகலாம் ஒழிய கண்டிப்பா ஆயிடலாம். ஸோ டிஎக்ஸ்என் பைத்தியம் பிடிச்சாதான் இதுல வந்து வெற்றியாளர் ஆகலாம். டாக்டர் பாருங்க, 4 பைத்தியம் இருக்கும். ஆமா, அதே மாதிரி நிறைய பைத்தியம் வரணும், அப்போதான் வந்து வெற்றி அடைய முடியும். ஏன்னா என்னையும் அந்த மாதிரி நிறைய கிண்டல் பண்ணியிருக்காங்க. எனக்கு நான் உனக்கு ஏதாவது கல்டு போச்சா, நீ என்ன இருக்குது எப்போ பாரு டைமண்டை பத்தி இது ரியாக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறை சொன்னாங்கல்ல. ஆமா ஆமா, அம்மாவே சொன்னாங்க, என்ன இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர் நீ போய் சோப்பு பேஸ்ட் விக்கிறேன்னு கேட்கல. ஆமா, சோ இப்போ அவங்க டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸை ஒரு டெய்லி யூஸ் பண்றாங்க. ஸ்பைருலினா, ஆர்டிஜிஎல், காஃபி எல்லாம் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வயசு 86. டச்வுட் ஷி இஸ் ஃபைன். எஸ், ஃபேன்டாஸ்டிக், அவ்வளவு ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ அதனால டிஎக்ஸ்என் பைத்தியம் பிடிச்சாதான் இதுல சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். டிஎக்ஸ்என்ல ஒரு கிரவுன் டைமண்ட், ஒரு கிரவுன் அம்பாசிடர் ஆக முடியும். அது ஆனாக்க அதனுடைய லைஃபே வேற. அதுதான் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன் as a crown diamond, helping people, caring and sharing. எஸ் டாக்டர், அது வந்து வார்த்தையால சொல்ல முடியாது, அனுபவிச்சாதான் தெரியும். ஸோ அதனால இந்த டிஎக்ஸ்எனை வந்து ஒரு சொல்லுவாங்க, அதாவது பைத்தியக்காரத்தனமா செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நான் டிஎக்ஸ்எனை பைத்தியக்காரத்தனமா தான் செய்யறேன். எனக்கு அந்த டிஎக்ஸ்என் பைத்தியம் பிடிச்சு போச்சு, நான் அதுல வெற்றி அடையணும் அப்படின்னு ஒரே குறிக்கோள்ல பைத்தியமா இருக்கிறேன். ஸோ ஐ வில் பிகம் சக்சஸ்ஃபுல் இன் டிஎக்ஸ்என் அப்படிங்கிற ஒரு மன வலிமை இருந்தாலே நம்ம வந்து வெற்றியாளர் ஆயிடுவோம் டிஎக்ஸ்என்ல. ஸோ இது வந்து கேரிங் அண்ட் ஷேரிங், அவ்வளவுதான் டிஎக்ஸ்என். ஏன்னா மீதி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ல வந்து அப்படி சொல்ல முடியாது. நீங்க வேற எதனா ஒரு ப்ராடக்ட கொடுத்துட்டு இது வந்து ஐ கேர் ஃபார் யூன்னு கொடுக்க முடியுமா? முடியாது. ப்ராடக்ட் சொல்ல விரும்பல. ஸோ நிறைய அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கு, அந்த மாதிரி செல் பண்றாங்க. ஐ எம் கேரிங் ஃபார் யுவர் ஹெல்த். ஸோ அதுதான்
ஃபண்டமெண்டல் திங்கிங். ஸோ நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லதே செய்வோம், அப்போ நமக்கு ஆண்டவர் வந்து நமக்கு நல்லதே நமக்கு கொடுப்பார். தேங்க்யூ வெரி மச். அந்த இன்னைக்கு செஷன் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நல்ல கடைசியில் உற்சாகமும் சந்தோஷமாகவும் சிரிப்பாகவும் இருந்தது. அதாவது அன்பே தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல, லவ் இஸ் காடுமாங்கல்ல. லவ் எவ்ரிபடி, லவ் எவ்ரிபடி, அவ்வளவுதான் சீக்ரெட், வேற ஒண்ணும் கிடையாது. when you love others, you will give something good for others. You will do something good for others. அவ்வளவுதான். that is reaction. அதான் என்னுடைய அனுபவம். எனக்கு ஷேர் பண்ண டைம் கொடுத்ததுக்கு, நேரம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லா தலைவர்களுக்கும், எல்லா பங்கு பெற்றவங்களுக்கும் நன்றி. Thank you Dr. Thank you so much. Okay, Karna sir, முடிச்சிடலாம் சார். சரி சார். குறுகிய நேரமா இருந்தாலும் டாக்டர் ரஞ்சன் வந்து அழகா பேசிட்டு போனாரு. உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னா, நான் முதல் டிஎக்ஷன் வரும்போது டாக்டர் ஃப்ரீடாஸ் பார்த்த பிறகு நான் உடனடியே செஞ்ச வேலை வந்து யூடியூப்ல போயிட்டு டாக்டர் ரஞ்சனோட டாக் நான் கேட்டேன். அவரு எழுதி வச்சு அதன் பிறகு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்த பிறகு உடனடியே ஹாஸ்பிட்டல்ல இருந்த மாத்திரைங்களாம் நிப்பாட்டிட்டு டிஎக்ஷன் ப்ராடக்ட் எடுத்து இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். இந்த வேலையில வந்து டாக்டர் ரஞ்சனுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். சந்தோஷம் கர்ணா. நான் இன்னொன்னு சொல்ல விரும்பிக்கல. அதே எம்ஜிஆர் பாட்டு நீங்க போட்டீங்க, முதல்ல ஆரம்பிச்சீங்க இல்லையா? அதே இன்னொரு பாட்டு இருக்கும், சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ்ந்திடாதேன்னு இருக்கும். அதத்தான் டிஎக்ஸ்எல்ல நம்ம செய்யறோம். அடுத்து என்ன தெரியுமா சார் சீனோ, இந்த பாட்டை போட்டுட்டு இங்க எல்லாரும் அப்படியே எம்ஜிஆர் மாதிரி டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க. ஏன்னா அந்த சிரிப்பு வந்துட்டேன்னா இட்ஸ் இன்ஃபெக்ஷியஸ். நம்ம சிரிச்சா அடுத்தவங்களுக்கு வந்து அந்த சிரிப்பு போயிடும். ஆமா, நம்ம சிரிச்சா அவங்க என்னன்னு புரியாது, இல்ல தெரியாது, என்ன கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன் சிரிச்ச சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஒரு சிரிச்ச முகத்தோட கேட்பாங்க, சொல்ல நானும் சிரிக்கிறேன்பாங்க. ஆமா. சிரிக்க பிறந்தவர்கள் மனிதர்கள், வேற எந்த மிருகமும் வந்து சிரிக்காது. ஸோ அந்த அறிவை நம்ம பயன்படுத்துவோம், சிரித்து வாழ்வோம், அதுதான் சிறப்பு. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். இந்த இணைப்புல பங்கேற்று கொண்ட அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும், அனைத்து தலைவர்களுக்கும், இந்தியாவை சேர்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி சொல்லி இத்துடன் விடைபெறுவது கருணா. மீண்டும் நம் புதன்கிழமை 8 மணிக்கு சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜிஎம்ஓ பத்தி ஷேர் பண்றோம். சோ நிறைய பேர்கிட்ட முடிஞ்சு அது அந்த ஜூம் செக்ஷனுக்கு வர சொல்லுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். சோ அது கண்டிப்பா வந்து எல்லாரும் கலந்துக்கிட்டு. ஜிஎம்ஓ தமிழ்ல வந்து என்னது மிஸ்டர் நேமி சார்? டக்குன்னு மரபணு மாற்றங்கள், மரபு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள். ஓகே ஓகே ஈஸி ஜிஎம்ஓ முடிஞ்சு. ஓகே எல்லாருக்கும் ஓகே சார். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங்.